இன்னொரு அமரத்துவமான வாக்கியம் சொன்னார். கலை இலக்கியவாதிகளுக்கு, எங்களை போன்ற பேச்சாளருக்கு, இவரை போன்ற எழுத்தாளருக்கு, எதிரே இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் அமரத்துவமான வாக்கியத்தை ஆதிமூலம் சொன்னார். விற்கப்பட வேண்டும் என்பதற்காக தரத்தை தாழ்த்தி விடாதீர்கள் என்ற பொன் போன்ற வாக்கியத்தை அவன் தான். தமிழ்நாட்டில் அப்பாக்கள் தொல்லையை விட அம்மாக்கள் தொல்லை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிள்ளைகளை பொறுத்த அளவில் அம்மா தான் தாத்தா பண்ண என்னடா பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ பாரு படி படி படின்னு உயிர் எடுக்கிறாங்க அப்படின்னா. உண்மையாகவே அழகுன்னு என்ன சார்? அழகுன்னு என்ன? ஏது நான் மேடையை வந்து பார்க்குறேன், நீங்கள் எல்லாம் அழகாக உட்காந்துருக்கிறீங்க. உண்மையாகவே இங்கேருந்து பார்த்தா அழகாக இருக்குது. எதனால் அழகாக இருக்குது? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதுனால அழகாக இருக்குது. இப்போ அந்த பொண்ணு மாதிரியே நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும். அது மேலே எதுக்க உட்காந்துருக்கு எல்லாரும் மூஞ்சி ஒரே மாதிரி இருந்தால் பார்க்க கன்றாவியாக இருக்கும். அப்போ ஒன்று தனித்தனியாக இருப்பதான் அழகென்றால், இந்தியாவில் கூட பல கலாச்சாரங்கள், பல மதங்கள் பல விதமாக இருப்பதுதான் பேரழகு என்பதை நீங்கள் அடிப்படையிலேயே புரிஞ்சுங்க. எனக்கு இந்த அழகுன்னு உடனே என்ன தோணும்னா, எது அழகு எது அழகு? என்னுடைய பேரன் தான் எனக்கு ஒரு அருமையான உதாரணம் இதற்கு. எனக்கு ஒரு முறை கல்வித்துறையில் ஒரு சர்வே எடுத்தாங்க. ஒரு பெரிய கல்வியாளர், பேர் சொல்ல வேண்டாம், என்ன சர்வே எடுத்தாருன்னா, சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் நிறுத்தி, எல்லாம் 3வது நாளாக படிக்கிற பேர் நல்லா கவனிச்சுங்க, நிறுத்தி உங்களால் எந்த டீச்சராக ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. ஒரு 8 பேரை கேட்டதில் 6 பசங்க எங்களுக்கு அழகா இருக்கிற டீச்சரை பிடிக்கும்ட்டாங்க. எங்களுக்கு அழகா இருக்கிற டீச்சரை பிடிக்கும்னு ஒன்னே இப்போ கேட்டவன் கிறுகிறுத்து போச்சு தலைப்பவனுக்கு. சரி, ஸ்கூலில் ரெக்ரூட் பண்ணுறதுன்னா ஸ்ரேயாவையும் ஸ்னேகாவையும் ரெக்ரூட் பண்ண முடியும். இப்போ ஏன்னா பையன் என்ன சொல்லிட்டான், அழகா இருக்கு டீச்சரை அப்படின்ட்டான். இந்த நேரத்தில் தான் ஒரு பாலஸ்தீன கதை ஒன்று வந்துச்சு. என்ன கதைன்னு கேட்டால், ஒரு ராஜா குதிரை ஏறி காட்டுக்கு போகிறான். நடு காட்டு குதிரை போகும்போது ஒரு குழந்தை நின்று அழுதுகிட்டு இருக்கு. ராஜா கேட்குறான், ஏமா அழுகுற அப்படிங்கிறான். அந்த குழந்தை சொல்லி, எங்கள் அம்மாவை காணும் ராஜா அப்படிங்குது. ராஜா யோசனை பண்ணி, பச்சை பிள்ளையாருக்கு பாவமாக இருக்குன்ட்டு, நான் தான் ராஜா இந்த ஊருக்கு, வா உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சாரன்னு கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே குழந்தை குதிரையை ஏற்றிட்டு வந்தான். அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்தான். அரண்மனைக்கு வந்து ராஜா பிஸ்கட் கொடுத்தான், பால் கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். குழந்தை அழுகையே நிறுத்தலை. அப்புறம் டிவி ஆன் பண்ணி, நீங்கள் இப்போ ராஜா காலத்து டிவின்னு எனக்கு கேட்கக்கூடாது, கதையில் எல்லாமே வரும். டிவி ஆன் பண்ணி சோட்டா பீம்லாம் காட்டினான். குழந்தை அழுகை மெல்ல நின்றுச்சு. சரி பாப்பா, உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி தரேன், உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு அப்படின்னா. குழந்தை அப்படி அசால்ட்டாக ராஜா பார்த்துட்டு, ராஜா எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னுச்சு. ராஜாவுக்கு இது விஷயமே புரியலை. அழகை வேணா டிஃபைன் பண்ண முடியுமா சார்? அழகை உங்களால் டிஃபைன் பண்ணவே முடியாது. அதனால தான் உமர் கய்யாமுடைய கவிதையில், சலீம்கிட்ட பேசுகிற கவிதையில், என்னடா இவ்வளோ போய் இவ்வளோ காதலிக்கிற எப்போ பார்த்தாலும், ஆமாம் ஒரு சரியான கருப்பி அவ்வளோ போய் காதலிக்கிறேன்பா. லைலாவை மஜ்னு சொன்னதான பதில் எழுத ஒரு முறையாம், தந்தையே மஜ்னுவின் அழகை தரிசிக்க வேண்டுமென்றால், லைலாவின் அழகை தரிசிக்க வேண்டுமென்றால் உனக்கு மஜ்னுவின் கண்கள் வேண்டும் என்ற கவிதையை பிடிப்பான். மஜ்னுவால தான் லைலாவை காதலிக்க முடியுங்கிறது விடுங்க. இப்போ கதைக்கு வாங்க. அம்மா அழகா இருப்பாங்கன்னு ராஜா என்ன யோசிக்கிறான், பச்சை புள்ள ஏதோ தெரியாமல் சொல்லுதுன்ட்டு, ஏய் அந்த பொண்ணை கூட்டுவாங்கடா அப்படிமா. அரண்மனையை ஒரு பொண்ணை கூட்டு நிறுத்துவாங்க. சொல்லு உங்கள் அம்மா இப்படி இருப்பாங்களா அப்படிமா. குழந்தை பார்த்துட்டுல, ராஜா எங்கள் அம்மா இதை விட அழகு அப்படிங்கும். ஏய் இன்னொரு பொண்ணை கூட்டுவாங்கடா அப்படிமா. இன்னொரு பொண்ணு வரும், இப்போ சொல்லு அப்படிமா. ராஜா எங்கள் அம்மா இதை விட அழகு அப்படிங்காது. பட்டத்திராணியாக கூட்டு வருவாங்க. இப்போ ஃப்ரெண்ட் ஆகிடும் குழந்தை ராஜாவுக்கு. அசால்ட்டா இவங்க அம்மா இப்படி இருப்பாங்களா அப்படிமா. ராஜா திருப்பி சொல்கிறேன், எங்கள் அம்மா இதை விட அழகு அப்படிங்கும். இப்போ ராஜா வேற ஒரு டென்ஷனுக்கு ஆளாயிடுவான். என்ன டென்ஷன் அது? பட்டத்திராணியை விட அழகான பொம்பளை எப்படா வெளியே இருக்காங்கிறது அவனுடைய பிரச்சனை. உங்களுக்கு உங்கள் கதை புரியுது உங்களுக்கு? இப்போ இந்த நேரம் பார்த்து வாயிற்காவோன் இருப்பான்ல, வாயிற்காவோன் செக்யூரிட்டி அப்படி சொன்னால் இப்போ இருக்கிற பிள்ளைக்கு புரியும். செக்யூரிட்டி ஓடி வந்து, ராஜா வாசலில் ஒரு அம்மாவுக்கு பிள்ளைய காணுமான்ட்டு வந்து நிற்கும். ராஜா யோசிப்பான், இங்கே ஒரு அம்மாவுக்கு புள்ள இல்லை, பிள்ளைக்கு அம்மா இல்லை, உள்ளாரடா டாலி பண்ணால் ஒரு பொண்ணு வருவாயா, கண்ணங்க ரேர்னு கருப்பா, மூஞ்சியெல்லாம் அம்மத்தில் போட, நட வேற சவக்கிட்டு, முடியெல்லாம் செம்பட்டையா குட்டையா, பார்க்கவே பரிதாபம் ஒரு அம்மா உள்ளார ஒல்லியா வருவா. ராஜா டென்ஷன் ஆயிடுவான், யாரா உள்ளார விட்டது அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா உள்ளார வரும்.
இந்த அம்மாவை அவலட்சணமான அம்மாவை பார்த்த உடனே குழந்தை ஓடி போய் அம்மான்னு கட்டி பிடிச்சிடும். அப்பதான் ராஜாவுக்கு புரிந்ததாக பாலஸ்தீன கதை சொன்னது, உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் அந்த குழந்தையின் தாய்தான் பேரழகி என்கிற மகா விஷயம் புரிந்ததாக கதை பேசியது. இப்போ நீங்கள் புத்தக காட்சி வந்திருக்கிற பேருமிக்க மதுரை மக்களே, கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுங்க கதையை. குழந்தை யாரை பிடிக்கும்னு சொல்லியிருக்குது? அழகான டீச்சரை தான் பிடிக்கும் இருக்கு. ஆனால் நான் யார் சொன்னேன் அழகுன்னு? ஸ்ரேயா ஸ்னேகான்னு. ஆனால் குழந்தைக்கு தெரிகிறது அன்பா இருக்கிற ஆசிரியர் தான் அழகான ஆசிரியர் என்று குழந்தைக்கு புரிஞ்சிருக்கிறது மறந்துடாதீங்க. அப்போ என்னை விட புத்திசாலி புள்ள தானே. அப்போ எனக்கு அழகால் அப்படின்னு ஒன்று, யார்தான் அழகால் மயங்காதவரோன்னு அந்த பாட்டு இருக்குல்ல, புல்லாங்குழி நீன்மையினாலே உள்ளேமே ஜில்லன துள்ளாதா. யார்தான் அழகால் மயங்காதவர்கள்? என் பார்வையில் சொல்கிறேன், உலகத்தில் மனிதர்கள் 2 விஷயங்களும் மயங்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று, குழந்தையை கண்டால் மயங்குவான். நீங்க காதலியை கண்டால் மயங்குதல் தனிப்பட்ட விருப்பம். அவன் காதலியை கண்டால் அவன் மயங்குவான். எல்லாரும் காதலிங்கிறது மயங்கினான தப்பு. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஆனால் எல்லா குழந்தையும் கண்டு மயங்கினால் தவறல்ல. குழந்தையை கண்டால் மனுஷன் மயங்குவான். இன்னொன்று, இலக்கியங்களை கண்டால் மனிதன் மயங்குவான். மறக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்றது, எனக்கு குழந்தையை கண்டா எப்படி மயங்குவான். என் பேரை ஒரு நாள் வந்தான் என்கிட்ட, தாத்தா என்ன டார்ச்சர் பண்றாங்க தாத்தான்னா. எனக்கு இந்த டார்ச்சருங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியவே 10வது படிக்க இருந்துச்சு. என்னடா யாரா உன்னை டார்ச்சர் பண்றா அப்படின்னு. எல்லா அம்மா தான் தாத்தா அப்படின்னா. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அப்பாக்கள் தொல்லையை விட அம்மாக்கள் தொல்லை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது பிள்ளைங்களை பொறுத்த அளவில். அம்மா தான் தாத்தா அப்படின்னா. என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு. எப்போ பாரு படி படி படின்னு உயிர் எடுக்கிறாங்க அப்படின்னா. நான் சிரிச்சுக்கிட்டே, ஏன்டா இதுக்கெல்லாம் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு. உனக்கு என்னப்பா, நீ ரிட்டையர் ஆகிட்ட, ஜாலியாக இருக்கேன்னா சொல்லிட்டு சொன்னான், உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு தாத்தா அப்படின்னா. என்னடான்னு, எப்போ தான் நம்ம ரிட்டையர் ஆகுதுன்னு தெரில அப்படின்னா. எனக்கு இளைய நீ உனக்கு என்ன கல்யாணம் ஆகலை, படிக்கலை, வேலைக்கு போகல, என்னடா இப்போ ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசுகிறேன்னு. அவன் என்ன செஞ்சான்ட்ட, சரி சரி விடு அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற அத்தனை பேர் சொல்கிறேன், இந்த புத்தக கண்காட்சி இவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகம் வச்சுருக்காங்கல்ல, நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துருங்க. ஏன் தெரியுமா? குழந்தைய கூட்ட வாங்குறியா வாங்கலை அதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் ஒரு முறை குழந்தைய கூட்டு வந்தால் பள்ளிக்கூடத்தில் 5 புத்தகத்தை பார்த்து பயப்படுற பையன் 1,00,000 புத்தகத்தை பார்த்துட்டான்னா ரிலீஃப் ஆகிடுவான். டேய் இவ்வளோ புத்தகம் வச்சுருக்காங்களா, நல்ல நல்ல பள்ளிக்கூடம் 5 தான் படிக்க சொல்கிறாங்க, பிள்ளைங்க சந்தோஷமாகிறாங்க. மறக்காதீங்க தயவுசெய்து. விளையாட்டு நான் சொல்ல, நிஜமாவே சொல்கிறேன். இவ்வளோ புத்தகம் எழுதி வச்சுருக்காங்களா, ஏ அப்பா நம்ம ஸ்கூல் நல்ல ஸ்கூல்ரா, வாத்தியார் 3 தான் படிக்க சொல்கிறாரு, இப்படி சந்தோஷமாக இருப்பான்ல. நீங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுறது இருக்குல்ல, அது பெரும் அழகு, பெரும் அழகு. இன்னும் என்ன செஞ்சு சமாதானப்படுத்தி, என்னடா அது இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கிற, தாத்தா எனக்கு ஒரு கதை சொல்கிறியா தாத்தா அப்படின்னா. ஒரு நாள் என்கிட்ட நான் சர்ரா அவனை சொல்கிறேன்டா அப்படின்னேன். ஆனால் சொன்ன கதையை சொல்லக்கூடாது, வேற கதை சொல்லு அப்படின்னா. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் போடுற கண்டிஷன் உண்மையாகவே. சர்ரா சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், தம்பி உனக்கு நடிகர் மம்முட்டியை தெரியுமாடா அப்படின்னு. தெரியுமே, படம் பார்த்துருக்கனே அப்படின்னா. அவரை பற்றி ஒரு கதை சொல்லிட்டு உனக்கு அப்படின்னேன். சொல்லு அப்படின்னா. நான் நடிகர் மம்முட்டி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படிக்கலாம். அதை அந்த புத்தகத்தில் அவர் ரொம்ப வேகமாக கார் ஓட்டுற பழக்கம் உள்ளவரான். ஒரு நாள் திருவேண்டரத்துலேருந்து எங்கேயோ காரில் போயிருக்காரு கேரளாவில். அப்போல்லாம் அந்த பாலியல் குற்றச்சாட்டுலாம் வராத நேரம். அதனால் கேரளாவில் நடிகர்லாம் நிம்மதியாக இருந்த காலம் அது. என்ன காரில் போயிட்டு இருந்திருக்காரு. நடு வழியில் ஒரு கிழவாடி வயசான காரை நிறுத்திருக்காங்க. கதை சொல்கிறாங்க, அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் நிறுத்தி ஐயா அப்படி இருக்க காரை மம்முட்டி நிறுத்திட்டாரு. கிழவாடிக்கு அது தம்பி என் மருமக பொண்ணுக்கு பிரசவமாக இருக்காங்க, டாக்டர்லாம் மேடையில் இருக்காங்க, ஆமாம் பிரசவமாக இருக்காங்க, பக்கத்து ஊருக்கு போகணுண்ணா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு இருக்கான். மம்முட்டி காரை நிறுத்தி போய் அந்த கிழவாடி அந்த பொம்பளை பிள்ளைங்க அழைச்சிட்டு வந்த உடனே பேக் சீட்டில் படுக்க வச்சு கிழவனை தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு ட்ரைவ் பண்ணிட்டு போய் பக்கத்து ஜிஹெச் இருந்த ஹாஸ்பிட்டல் நிறுத்தி அட்மிட் பண்ணியிருக்காரு. அட்மிட் பண்ணி அங்கேருந்து நர்ஸெல்லாம் ஓடி தஞ்சாவூர் ஆஸ்பத்திரி மாதிரி இல்லை. தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில் இப்போ மா சுப்பிரமணியம் நடந்து போனார்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டரே காணும். அதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? பல ஹாஸ்பிட்டலில் டாக்டரே இல்லை. மாசு மிரண்டு போயிடுறாரு. அவர் வாக்கிங் போகிறவர் அதோட பிரேக் ஆகி போகுது. வாக்கிங் அவருக்கு போய் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிடுறாங்க, உள்ளார அழைச்சிட்டு போயிடுறாங்க. போனால் பொண்ணு உள்ளார போயிடுறா. போன பிறகு மம்முட்டி அவர் வேலையை அவர் பார்க்கணும்ல. நான் சிம்பிளாக கதை சொல்கிறேன், அதை மாத்திரக்கூடாது. புறப்படும் போது கிழவன் ஐயா வணக்கம் தம்பி அப்படிங்கிறான். மம்முட்டியும் ஐயா வணக்கம் அப்படிங்கிறாரு. சரி தம்பி போயிட்டு வாங்க. இவர்
மம்முட்டிக்கு ஒரே கிறுகிறுத்தாகி போச்சு. நம்ம ஒரு பெரிய பாப்புலர் ஹீரோ, மலையாளத்தில் நம்ம ஒரு பெரிய முடிசூடா மண்ணே, நம்மள அந்த கிழட்டு பேருக்கு தெரியாமல் போயிட்டு வான்னு கும்பிட்றானே அப்படின்ட்டு வெளிச்சத்தில் பின்னுக்கிட்டு, சரி தம்பி வரட்டுங்களா அப்படிங்கிறார். ஐயா வரட்டுங்களா ஐயா அப்படிங்கிறார். அப்பவும் கிழவன் யாருன்னு தெரியாம ரொம்ப நன்றி தேவி போயிட்டு வாங்கன்றான். மம்முட்டி வெக்கத்தை விட்டு, யோ நான் தான் மம்முட்டி, பாப்புலர் ஹீரோ ஐயா மலையாளத்தில் அப்படிங்கிறார். கிழவன், தம்பி நான் படமே பார்க்கறதில்ல தம்பிட்டான். உங்களுக்கு பிரச்சனை இந்த புகழில் இருக்கவங்க சிக்கலை இங்கே தான் இருக்குது. இந்த பாப்புலாரிட்டியில் இருக்க சிக்கல் எங்கே இருக்குன்னா, லேசாக அந்த பலூனில் ஒரு ஊசியை வச்சுன்னு பொட்டு வெடிச்சு போகும்ல, அப்படி வெடிச்சு போச்சு அவருக்கு. ஆனால் என்ன நடக்குது பாருங்க, என் பேரை கதை கேட்டுட்டு இருக்கான். என்ன செய்கிறார், இந்த பெரிய ஒரு பாப்புலர் ஹீரோன்னு ஒன்று ஒரு 2 ரூபா நோட்டு, அந்த காலம் 2 ரூபா நோட்டு எடுத்து மம்முட்டியில் கொடுத்து, தம்பி இதை வச்சுக்க அப்படிங்கிறார். மம்முட்டி அந்த பணத்தை எடுத்து பர்ஸுக்கு கீழே, இந்த சாமி படம்லாம் வச்சுருப்பீங்கல்ல, சாமி படம், வெங்கடாஜலபதி படம், தாய்பாக படம்லாம், அதுக்கு பின்னாடி 2 ரூபா வைக்கிறார். நான் பேரனை கேட்டேன், ஏடா தம்பி மம்முட்டி எவ்வளோடா சம்பாதிப்பார் படத்துக்கு அப்படின்னு. அவர் ஒரு 1 லட்சம் சம்பாதிப்பார் தாத்தா அப்படின்னா. ஒரு எத்தனை படம் தான் நடிச்சிருப்பார் அவர் அப்படின்னு. எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு 100 படம் நடிச்சிருப்பாரா தாத்தா அப்படின்னா. இப்போ அந்த ஆள்கிட்ட 100 லட்சம் பணம் இருக்குல்லடா தம்பி, ஏன்டா வெறும் 2 ரூபாயை போய் பர்ஸில் பத்திரமா வச்சாரு அப்படின்னு. இந்த கேள்வி கேட்டு நான் பயங்கர புதுசாக நினச்சி கேட்டேன். அவன் சொல்கிறான், தாத்தா 100 லட்சம்லாம் பர்ஸில் வைக்க முடியாது தாத்தான்னா. எனக்கு அப்படியே கட்டி பிடி, ஜில்லட உள்ள துள்ளுதா இல்லையா, உங்களுக்கே துள்ள எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டே, லேய் வந்து சேர்ந்தியாடா நீ அப்படின்னேன். ஆனால் ஒரு கேள்விடா தம்பி அப்படின்னா, என்ன தாத்தா அப்படின்னா, 100 லட்சம் சம்பாதிக்கிற ஒருத்தன் ஏன்டா 2 ரூபாயை உள்ளார வச்சான் பர்ஸில் அப்படின்னேன். இந்த பிள்ளைங்க கேள்விகள் மட்டும் சரின்னு நினைச்சிட்டாங்க, மூஞ்சி கண்ணி போகும். நீ அவர் டெஸ்ட் பண்றேன்னு தெரிஞ்சாத எகிரி அடிப்பாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு சொல்ல வரைங்கிறத புரிஞ்சோன பயலுக்கு மூஞ்சி கண்ணி போய், தெரியலையே தாத்தா அப்படின்னு. அப்பதான் அவன்கிட்ட சொன்னேன், இல்லை 100 லட்சம்ங்கிறது மம்முட்டி நடித்ததற்கு கிடைத்த கூலி. ஆனா இந்த 2 ரூபாங்கிறது மம்முட்டி மனிதனாக நடந்து கொண்டதற்கு கிடைத்த சன்மானங்கிறத நீ மறந்துடாதரா அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கதையை கேட்ட விதம் இருக்குல்ல, நம்ம அதை தான் பேச போகிறோம் இப்போ, வேற ஒன்றும் இல்லை. ஏன் குழந்தைகள் எல்லோருமே கதையை விரும்புகிறாங்க? மனுஷன் இப்போ தான் முடிக்கும் போது பேசி முடிச்சார், கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் சொல்லிட்டு போனார்ல. நீ என்ன யோசிக்கணும்னா, எனக்கு இன்னொரு கேள்வி எப்பவுமே வரும். எல்லாருக்கும் புஸ்தகம் படி புஸ்தகம் படி புஸ்தகம் பேசிட்டே இருக்கும்ல, எல்லாரும் சொல்கிறோம். இந்த மேடையில் வந்து அத்தனை பேரும் சொல்லியிருப்பாங்க புஸ்தகத்தை படிங்க புஸ்தகம் படிங்கன்னு. நான் யோசிச்சு பார்க்குறேன், என்ன யார் புஸ்தகத்தை படிக்க அழைச்சிட்டு வந்தது? எங்கள் அப்பாவா, எங்கள் அம்மாவா, அண்ணனா? எனக்கு என்னவோ நண்பர்களே, மனதார சொல்கிறேன், நல்ல புத்தகங்களை நோக்கி என்னை அழைத்து வந்தது இந்த தமிழ்நாட்டின் ஓவியர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் யோசிச்சு பார்க்குறேன். சு வெங்கடேசனை கேட்டார் அவர், மதுரையின் அடையாளம்னு. ஆமாம், ஜி நாகராஜனையும் சு வெங்கடேசன் நீங்கள் சொன்னீங்க. சு வெங்கடேசனுடைய வேள்பாரி நீங்கள் பாப்புலராக நல்லா போகுது. என் பாசமிகுந்த நண்பன் சு வெங்கடேசன். முதல் அத்தியாயத்தை நீ படிக்கலாம். இன்னைக்கு கூட வேள்பாரி வித்துக்கிட்டு இருப்பாங்க, போய் பாருங்க. முதல் அத்தியாயத்தில் வேள்பாரியில் நீலனும் கபிலரும் வர்ற படம் இருக்கும். அதில் நீலனை வந்து வெங்கடேசன் வர்ணிக்கிற முறையை நீங்கள் படிச்சுக்கோங்க, அதெல்லாம் சொல்ல நேரம் இருக்காது. நீலனை மணியம்சல் வரைந்த ஓவியமும் இருக்கும். கபிலரே வரைஞ்சிருப்பான், இவர் 2 பேரும் வரைஞ்சிருப்பாங்க. தி என்டையர் நாவல் 3 வால்யூம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் முதல் வால்யூம் மணியம் செல்வன் செய்த வேலனும், கடைசி போஸ்டர் வரலும் வேலன் நிமிர்ந்து நிற்பான். முதல் அத்தியாயத்தில் கேள்வி வரும். வேலனை பார்த்து நீலனை பார்த்து இவன் கேட்பான், கபிலர் கேட்பார், இவ்வளோ பாஞ்சு பாஞ்சு போறியாடா நீலா, இந்த மலைகள் மீது தப்பி தப்பி ஏறுறியே, நீ கடலை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பார் கபிலர். நீலன் சொல்லுவான், நான் பார்த்ததில்லை அப்படிமா. நான் பார்த்ததில்லை அப்படிமா. சா, கடலை பார்க்கல, என்னடா மனுஷனி, கடல் எவ்வளவு பெருசு தெரியுமா, எவ்வளவு பறந்தது, எவ்வளவு விரிந்தது தெரியுமா, எத்தனை தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு கவிஞர்ல கபிலர் அள்ளி விடுவார். எல்லாத்தையும் கேட்டு நீலம் கேட்பான். அந்த கதையில சூவே பிரமாதமாக எழுதியிருப்பான். அந்த இடத்த, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கடல் நீ பார்த்தது இல்லையா நீலா என்றவுடன் நீலன் கேட்பான், எங்கள் பாரியின் மனசை விட அது பெரியதா என்று அவன் கேட்பான். நீங்க அப்படியே இந்த வள்ளுவர்கிட்ட வாங்க, இந்த வள்ளுவர்கிட்ட வாங்க. அவர் தான் சொன்னார், கடலை விட பெருசரா அப்படின்னார், கடலையும் மானப்பெரிது அப்படின்னார். அப்போ மணியம் செல்வன் தானே ஓவியர், மணியம் செல்வன் தானே சுமந்து வர்றான் வேள்பாரியினுடைய வெங்கடேசனை.
இளம் பருவத்தில் நான் படித்தேனே, புத்தகங்கள் படித்தேனே, எத்தனை காமிக்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்களே. நான் அம்புலி மாமா படித்தேன். அம்புலி மாமா சங்கர் என்னால் மறக்க முடியுமா? அந்த காடுகள் என்னால் மறக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க நீங்க? கல்கி எழுதின இது படித்த எல்லாரும் பொன்னியின் செல்வம் பார்த்துட்டீங்க, சினிமா பார்த்துட்டீங்க, பிரமாதம் பார்த்துட்டீங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் உண்டு அந்த படத்தில், மணிரத்னத்தின் மீது. என்ன தெரியுமா வருத்தம்? அது மூலக்கதை பேராசிரியர் கல்கின்னு போட்டார்ல பொன்னியின் செல்வன்ல. ஆனால் அந்த படத்தில் காஸ்டியூமை டிசைன் பண்ணுறதுக்கு, அந்த படத்தோட அரண்மனையை டிசைன் பண்ணுறதுக்கு, அந்த படத்தின் மற்ற மற்ற விஷயங்களை கோரியோகிராஃபி எல்லாம் டிசைன் பண்ணுவதற்கு பெருதும் புரிந்த கல்கியின் பொன்னியின் செல்வனின் வாராவாரம் படம் வரைந்த மணியனின் பெயரை போட்டிருக்க வேண்டுமா இல்லையா என்று நீங்கள் தேசி யோசிச்சு பாருங்க. போட்டிருக்கணும்ல. மூலக்கதை கல்கின்னு போட்ட மாதிரி மூல ஓவியங்கள் மணியன் போட்டிருக்கணும்ல. மணியனோட ஓவியம் இல்லாமல் உங்களால் கற்பனை பண்ண முடியுமா? பொன்னியின் செல்வன் கதையை சொல்ல முடியுமா? கல்கியே சொன்னார், மணியன் செல்வன் வரைய தொடங்கிய பிறகு நான் அதிகம் உழைக்க வேண்டி இருந்தது என் கதை எழுதுவதற்கு என்று கல்கி சொன்னார். மணியன் செல்வன் மட்டும் இல்லை, கார்ட்டூன் போட்ட மதன் எப்படி என்னால் மறக்க முடியும்? இன்னைக்கு கூட நீங்க போய் மதன் கார்டு எடுத்து பாருங்க. சிறுப்பு திருடன் சிங்காரவேலுன்னு ஒரு கேரக்டர் போட்டிருப்பார். முன்ஜாக்கிரதை முத்தண்ணான்னு ஒரு கேரக்டர் வரும். இந்த கேரக்டர்லாம் கிட்டத்தட்ட வடிவேல் சொல்லுவான் பாருங்க, ரேஷன் கார்டில் பேர் சேர்ந்துருச்சுன்னு. அந்த மாதிரி கேரக்டர் மதன் உருவாக்கி காட்டினார்ல. வாஷிங்டனில் திருமணம்னு சாவி ஒரு தொடர் எழுதினார். சின்னோண்டு புத்தகம். அது கதையை இப்போ படிச்சிங்கன்னா கூட கொஞ்சம் போர் கூட அடிக்கும் உங்களுக்கு. அது இப்போ இருக்கிற தன்மைக்கு அந்த கதை கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் வாஷிங்டனில் திருமணத்திற்கு கோபுல் வரைஞ்ச படம் இருக்குல்ல, உங்களால் மறக்கவே முடியாது. நாளைக்கு நான் சொன்னேன்னு போய் பாருங்க. அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க இங்கேருந்து ஒரு குடும்பம், அங்கே போய் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போது அப்பளம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாம் அந்த மாமிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்பளம் போடுற மாமி, துணி துவைக்கிற மாமா எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அமெரிக்காக்காரன் ஃபுல்லாக கேமரா வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான்ல, அதை வரைஞ்சிருப்பார் கோபுலு. 30 பேர் அந்த கதையில் சொல்லப்பட்டால் 30 மூஞ்சியை சின்ன சின்ன கோடுகளால் கோபுலு வரைந்த படம் அந்த கதை என்பதை நீங்கள் மறந்துட முடியாது. ஓவியர் ஒன்றும் சாதாரணமானவர் அல்ல. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் நான் குழந்தைய சொன்னேன், ஒரு பக்கம் பேரழகா ஓவியத்தை சொல்கிறேன்ல. இது ரெண்டையும் பாரதி நினைச்சான். முந்தானத்தான் செத்து போனார பாரதி 11. பாரதி என்ன சொன்னான்? பெண் குழந்தையை பார்த்து விட்டு பாரதி சொன்ன வார்த்தை என்ன? பேசும் பொற்சித்திரமே அப்படின்னா. நீ நல்லா கவனிங்க. ஒரு பெண் குழந்தையை பார்த்து சொன்ன வார்த்தை அது. சித்திரமே ரொம்ப அழகு, நான் சொல்லிட்டேன். அதை அதுவும் பொன்னால் செய்திருந்தால் அந்த சித்திரம் இன்னும் பேரழகு. அது பேசினா என்ன அழகுன்னு பாரதி பேசுகிறான். எனக்கு இந்த ஓவிய வரலாற்றில் ஓவியர் ஆதி மூலம் ஒரு தனித்த இடத்துல உட்கார்ந்தார். என்னுடைய புத்தகம் ஊர் வரலாறு ஆனந்தவுடன் சால் விற்பாங்கன்னு நினைக்கிறேன், முடிஞ்சால் வாங்கி படிச்சுக்குங்க. அதில் ஓவியர் ஆதி மூலம் பற்றி என்னுடைய கட்டுரை ஒன்று இருக்குது. கோடுகளின் ஆதியும் வண்ணங்களின் மூலமும் என்று நான் தலைப்பு வச்சிருக்கிறேன். ஆதி மூலத்தில் வச்ச தலைப்பு என்ன? கோடுகளின் ஆதியும் வண்ணங்களின் மூலமும் என்று நான் தலைப்பு வச்சிருப்பேன். ஆதி மூலம்தான் தமிழில் புத்தகங்களுக்குள்ள இப்போ காட்டினார் பாருங்க, மனுஷே புத்திரன், கு அழகிரிசாமி கதையில் இருந்த அட்டப்பட ஓவியம்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நவீன ஓவியங்களை கொண்டு வந்து புத்தகங்களுக்கும் பத்திரிகை தந்தவன் ஆதி மூலம். கைதட்டுங்க, கைதட்டுங்க. நான் விளையாட்டு கைத்தொழில் சொல்லல. இந்த மதுரையில தான் காந்தியினுடைய போஸ்டர்ஸ் 100 விதமான உருவங்களை வரைஞ்சி எக்ஸிபிஷன் வச்சார். காந்தியின் நூற்றாண்டு இந்தியாவில் கொண்டாடப்பட்ட போது பெருமையோடு தமிழன் சொல்லிக் கொள்ளலாம். காந்தி கொண்டாடியதும் தமிழர்களை மறக்காதீங்க. நான் அதிகம் நேசிக்கும் மக்கள் தமிழர்கள் என்று காந்தி மிக தெளிவாக எழுதினார். காந்தி தன் வாழ்வின் பேரழகாக தான் அணிந்திருந்த தார்பாச்சி கண்ணை வேஷ்டி, போட்டிருந்த பெரிய தொலை சட்டை, தலையில் சுற்றியிருந்த முண்டாசு அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு அரையாடை என்கிற பேரழகோடு நின்றது உங்கள் மதுரையில் என்பதை நீங்க மறந்துட வேண்டாம். அந்த காந்தியினுடைய 100 ஓவியங்களை ஆதிமூலம் வரைகிறார் சார். சின்ன சின்ன படங்களா இங்கேதான் வைக்கிறார். காந்தி மியூசியத்தில் எக்ஸிபிஷன் விற்கல. தமிழ மாதிரி மோசமானவன் ஒன்றும் இல்லை. நல்லதை ஆதரிக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணவங்க நம்ம ஆளுக தான். அப்புறம் மெல்ல 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 முடிச்சுக்குவாங்க. அதான் பிரச்சனை. அப்போ போய் ஆதிமூலத்தை கேட்டாங்க, என்னென்ன 100 படம் போட்டிருக்கீங்க, நல்ல விலைக்கு விற்கலையே என்று கேட்டபோது இங்கே இருக்கிற குழந்தைகள் அத்தனையும் சேர்த்து சொல்கிற ஆதிமூலம் சொன்னார், இன்னைக்கு வேண்டுமானால் படம் விற்காமல் இருக்கலாம், இன்னும் 50 நாள் கழித்து எல்லா கேலரியிலும், ஓவிய கேலரியில் என் படம் 1 லட்சம் 2 லட்சம் விற்கும் பாருங்கள் என்று சொன்னான். அப்படியே இந்த படங்கள் விற்றாங்க. அது மட்டுமல்ல, அவர் இன்னொரு அமரத்துவமான வாக்கியம் சொன்னார். கலை இலக்கியவாதிகளுக்கு, எங்களை போன்ற பேச்சாளருக்கு, இவரை போன்ற எழுத்தாளருக்கு,
எதிரே இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் அமரத்துவமான வாக்கியத்தை ஆதிமூலம் சொன்னார். விற்கப்பட வேண்டும் என்பதற்காக தரத்தை தாழ்த்தி விடாதீர்கள் என்ற பொன் போன்ற வாக்கியத்தை அவன் தான் சொன்னான். அவனை போய் கேட்டாங்க, என்ன இவ்வளவு பெருமிதமா இருக்கீங்க, என்ன தலை தோல்ல நிற்கவே மாட்டேங்குத, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்று கேட்டது. ஆதிமூலம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் நாட்டின் சூப்பர் ஸ்டாரை விட நான் கூடுதலாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா நம்ம ஊரில் சம்பாதத்தை வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க. சார் நீங்கள் பேச போறீங்களா? ஆமாம். எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க? நான் காசே கேட்குறேன்னு சொல்லி பாருங்க. ஐயோ பாவம் அப்படிப்பான். காசு நீ அதே நேரத்தில் காசு கூட வாங்குற பேச்சாளர் உளறிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். விட்டுதல் அதெல்லாம் பேச வேண்டாம். இப்போ நம்ம அதை கேட்டாங்க, அவரை போய் ஆதிமூலத்தை கேட்டாங்க, அது எப்படி சார் நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட கூட சம்பாதிக்கிறீங்க? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு கோடு வரைந்து நான் கையை எடுத்தால் அந்த தாள் வானமாகவும் பூமியாகவும் மாறிவிடும். வானமும் பூமியாக மாறிவிடும். நான் ஒரு சிறந்த ஓவியம் வரைவதற்கு 10 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு அது 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கிறது. உங்கள் நாட்டில் எந்த சூப்பர் ஸ்டாராலும் 10 நிமிடங்களில் 2 லட்சம் சம்பாதிக்க முடியாது என்று தைரியமாக பேசிய ஓவியர் ஆதிமூலம் தான் தமிழ்ல கொண்டு வந்து சேர்க்கிறான். ஓவியர் ஆதிமூலம் பளீர் என்று வெளிப்பட்டது கி ராஜாவினுடைய கதைகள்ல தான். நீ நாளை போய் வாங்க புஸ்தகத்தை. கோவலபுரத்து மக்கள், கரிசல் காட்டு கடுதாசி மாதிரி புத்தகங்களில் ஒரு பக்கத்தில் கதை இருக்கும், கீரா கதை, அந்த பக்கத்தில் அவன் படம் இருக்கும். ஆதிமூலம் படம் பற்றி கீரா சொன்னது அற்புதமான வாக்கை. அவர் படம் போட்டு ஜமாய்க்கிறார், நான் கதையை எழுதி ஜமாய்க்கிறேன் என்று அவர் சொன்னார். ஜெயகாந்தனோட படம் ஒன்று வரைஞ்சார் ஒரு முறை ஆதிமூலம். ஜேகேவோட படத்தை அப்படி மீசை வச்சு அந்த முடியெல்லாம் அப்படி தொங்குற மாதிரி போட்டு நீளமான சட்டையை போட்டு இப்படி கன்னத்தில் ஜெயகாந்தன் கையை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பார். அப்படி ஒரு ஓவியம் இருக்குது ஆதிமூலம் வரைஞ்சி ஓவியம், எடுத்து பாருங்க. போய் ஜெயகாந்தன் இந்த ஓவியத்தை காட்டி, அண்ணே ஆதிமூலம் உங்களை பற்றி இப்படி ஒரு படம் வரைஞ்சிருக்காரு, நீ என்ன நினைக்கிறீங்க? ஜெயகாந்தன் சொன்ன பதில் தெரியுமா? அந்த கையை எனக்கு எடுக்கவே தோன்றவில்லை என்று ஜெயகாந்தன் பதில் சொன்னார். நீங்கள் கீராவோட ஓவியம் சாதாரண ஓவியம் இல்லை, குழந்தைகளுக்கு சொல்கிறேன்லாம். நீங்களாம் டாக்டரு. இந்த நாட்டு சமஸ்தான மன்னர்களை பற்றி ஓவியம் வரைஞ்சார் ஆதிமூலம். சமஸ்தான மன்னர்களை வரையும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த உடையெல்லாம் ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அவர் போட்டிருக்க கிரீடமெல்லாம் அப்படி ஜொலிக்கும். ஆமாம், அவன் போட்டிருக்க ஷர்வானியில் அப்படியே பட்டு மின்னும், செருப்பு ஜிலிக்கும். ஆனால் மூஞ்சியை மட்டும் கருப்படிச்சு விட்டார். முகம் மட்டும் அந்த படத்துலலாம் கருப்பாக இருக்கும். ஜமீன்தார்கள், சமஸ்தான மன்னர்களில் ஒருத்தர் போய் கேட்டான் ஆதிமூலத்தை, நீ நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல எழுத்தாளர்கள் தான் பெரிய கிங்குன்னு. ஓவியனுடைய பதிலை பாருங்க, என்ன இப்படி அடிச்சு விட்ருக்கீங்க? சொன்ன பதில், என்ன உனக்கு பிரச்சனை இப்போ அப்படின்னாரு. என்னடா அப்படியே உடையெல்லாம் ஜொலிக்குது, கிரீடம் மினுமினுக்குது, செருப்பு கூட டாப்பாக இருக்கு, மூஞ்சி என்ன கருப்பிடிச்சு விட்டீங்க? நான் சொன்னார், அப்போ உடை ஜிலு ஜிலுப்பாக இருக்கு, செருப்பு சூப்பராக இருக்கு, கிரீடம் டாப்பாக இருக்குன்னா அந்த மன்னர்கள் கப்பம் கட்டி வற்ற வளத்தால் செய்தது. ஆனால் ஒரு நாட்டு விடுதலை போரில் தன்னை இழந்து வெறும் ஜொலிப்பவர்கள் தங்கள் சொந்த முகங்களை இழந்து விடுகிறார்கள் என்று ஆதிமூலம் அத்தனை பேருக்கு பதில் சொன்னான். எனக்கு அப்போ இந்த அழகுன்னு சொல்லுங்க. இன்னொன்று சொல்லிட்டு சொல்றேன், கதைகளுக்கு படம் போட்டதில் ஆதிமூலம் ஓவியங்கள் தனி சிறப்பாக நிற்கும். நான் ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு, என் பேர் என்ன சொன்ன மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. கீரா ஒரு தோற்பதுன்னு கதை எழுதியிருக்கார். தோற்பது அப்படின்னு இந்த பிள்ளைங்க, நம்ம ஒன்று பசங்க, நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, என் பேரன் உங்கள் பேரன் எல்லா பிள்ளைகள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிறீங்கல்ல. பரீட்சை வச்சா ஜெயிக்கணும், நீச்சல் போட்டிக்கு போனால் ஜெயிக்கணும், ஓடுனா ஜெயிக்கணும், நடந்தா ஜெயிக்கணும், உட்காந்தா ஜெயிக்கணும். பிள்ளையே ஜெயிக்கிறதுக்கு பிறந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல. இந்த கதையை கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு முக்கியமானவர், என்னை அறிமுகப்படுத்துகிற அம்மா வந்து இவர் பெரியார் பற்றி பேசுவார், ஜீவாவை பற்றி பேசுவாரெல்லாம் சொன்னாங்க. இந்த கதையில் ஒரு பெரியவர், கொஞ்சம் வயசானவர், இந்த கதையை சொன்னதே கி ராஜநாராயணன், கு அழகிரிசாமியும். காட்டினார்ல கு அழகிரிசாமி அவர். 2 பேரும் உங்களுக்கு தெரியும்ல, ஒரே ஊரில் பிறந்தவங்க. கு அழகிரிசாமி கீராவும் ஒரே ஊரில் பிறந்தவங்க. இந்தியாவிலேயே ஒரு சிறு கிராமத்தில் பிறந்த 2 எழுத்தாளர்கள் சாகித்ய வாங்கினது கீராவும் கு அழகிரிசாமி தான். விட்டுருங்க. 2 பேரும் போய் அதை பெரியவரை கேட்குறாங்க, யோ அண்ணே நீனு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறிய அப்படின்னாங்க. என்னடா கேட்குறீங்க அப்படின்னாரு அவர். அதானே அந்த பொண்ணு கதை, அது சொல்லேன் இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, டே அந்த பொண்ணு இன்னும் உயிரோடு இருக்காடா, அவளை பற்றி பேசுறது மரியாதை இல்லடா அப்படிங்கிற. அண்ணே நாங்கள் யார்ட்டி சொல்ல மாட்டோம், சொல்லுங்கள் விஷயத்தை அப்படிங்கிறாங்க. அவர் அப்போ ஒரு கதையை சொல்கிறார், சார் கௌடி சார் அந்த கதையை. அந்த ஒரு பொண்ணு இருக்கா,
அந்த ஊரில் தனவந்தருடைய பொண்ணவ, பெரிய வசதிமிக்க உயர் சாதிக்காரனுடைய பொண்ணவ. சிறு வயசில் அந்த பொண்ணை ஒரு கிழவனை கல்யாணம் கொடுத்துட்றாங்க. கிழவன் சீக்கிரத்தில் செத்து போயிடுறான். அந்த பொண்ணு இப்போ விதவை ஆயிடுறா. விதவை ஆகிறதுனுடைய சிக்கல் உங்களுக்கு புரியுது இல்லை? ஏன் தெரியுமா? இந்தியாவில் சதியில் பெண்கள் போய் நெருப்பில் படுத்தா ஏன் தெரியுமில்ல? நீ எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா செத்து போன புருஷன் அப்படியே லவ் தாங்காமல் செத்து போயிட்டான்னு? இந்த நாய்கள்கிட்ட வாழ்றதை விட செத்துறது நல்லதுன்னு தான் பெண்கள் செத்தார்கள், மறக்காதீங்க. அதான் சதி. நீ வாய் பிறந்தா எப்படி சதி நடந்து ஆங்கிலேயர்கள் புத்தகம் எழுதியிருக்காங்க. இந்த சதி கொடுமையெல்லாம் சொன்ன நேரம் ஆகி போன, வேற எதுவும் பேசணும் இப்போ கேளுங்க, அது போயிட்டு போகுது. சொல்றா, அந்த பொண்ணு வந்து இளம் வயதில் விதவையானோம்னா அவளுக்கு உடல் சுகம்னா என்னன்னு தெரியாது, உடல் இன்பம் என்பது என்னவென்றே தெரியாம பொண்ணு இருக்கா. மன பிறழ்வுக்கு ஆளாகி ஹிஸ்டீரியா பேஷண்ட் ஆகி திடீர்னு சாமி அந்த மாதிரி கத்துவா, ஓன்னு கத்துவா. முதல்ல என்ன பண்றாங்க, ஊரே அவளை பிடிச்சி உட்கார வச்சு கிண தெரியல தள்ளிய தலையில ஊத்தி 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 ஆசுவாசப்படுத்தி விடுறாங்க. இதுவே ரொட்டீன் ப்ராக்டிஸ் ஆனவுடனே அவளை விட்டுறாங்க, பட சனிய இதே தொல்லை இவளோட. ஆனா என்ன ஒண்ணு நடக்கும்னா, என்னைக்கு இவளுக்கு சாமி வந்து ஆடுறா பாருங்க ஹிஸ்டீரியா வந்து, அப்புறம் வேலை மாங்கு 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 செய்வா வீட்டு வேலையை. அதனால வீட்டில் இருக்கிற சாமி வந்து தேவைலாம் நினைப்பாங்க, வேலை அப்படி செய்வா. இப்படி ஆகி போதா, அப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா, அந்த ஊரில் ஒரு காட்டு சாமி ஒன்று முனீஸ்வரன், அந்த கோயிலுக்கு ஓடுவா. ஓடி கொஞ்ச நேரம் அங்கேயே கடந்துட்டு அவளா ஏஞ்சி வருவா. இது ரொட்டீன் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கு அந்த ஊரில், கவனிங்க. இப்போ இந்த பெரியவர்கிட்ட ஊர் பசங்கள்லாம் சண்டைக்கு போகிறாங்க. யோ நானும் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் சாமி இல்லை பேய் இல்லை அது இல்லை இதுலன்னு பேசி இருக்குல்ல, நீ மனுஷனாக இருந்தீன்னா எங்கள் ஊர் முனீஸ்வரன் இருக்கான்ல, ராத்திரி 12 மணிக்கு பேய் 50-60 பேய் வைக்க அலையும். நீ போய் ஒரு துண்டு எடுத்து அந்த ஆலமரத்தில் கட்டிட்டு வந்துரு ராத்திரி, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறோம் அப்படிம்பாங்க. இவளே பேய் இல்லைன்னு சொல்கிறேன், வம்பு வராதீங்க பாரு, இல்லைன்னு சொல்கிறீல்ல போ அப்படிம்பாங்க. 500 ரூபா பந்தயம் கட்டிட்டு இவர் துண்டு எடுத்துக்கிட்டு அந்த முனீஸ்வர மரத்தில் கட்டுற ஐடியாவில் இருப்பார். முத நாளே என்ன செய்வார், கதை எக்ஸலண்டான கதை. போய் நான் இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறேன், நீங்கள் சரித்திர புத்தகம் எழுதுனதான் தம்பி எழுத்தாளர் உட்காந்துருக்காரு, ஒரு டாக்டர் புத்தகம் எழுதிடுறாரு, டாக்டர் படிப்பார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பெரிய வால்யூம்ஸ் வருது, சரித்திர புத்தகங்கள் வருது. மாவீரன் அசோகன் படிக்கலாம், கிரேட் அக்பர் படிக்கலாம். நீ எல்லாம் படித்தா மன்னரை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அந்த கதையெல்லாம் விட்டுருக்கேன். என் புத்தகத்தில் கல்லணையில் கரியால் எழுதியிருக்கேன், அதை நீங்கள் படிச்சுப்பீங்க. இப்போது எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, மன்னர்களை பற்றி அறிய சரித்திர புத்தகம் இருக்குது, சயின்ஸ் பற்றி அறிய அவங்க எழுதின புத்தகம் இருக்குது. எளிய மக்களை பற்றி அறிவதற்கு என்ன புத்தகம் இருக்கு? என்ன சார் புத்தகம் இருக்கு? அசோகர், அக்பர், கரிகால் சோழன், கனவ எல்லாரும் புத்தகம் இருக்கு. எளிய மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள புத்தகம் இருக்கா? எனக்கு தெரிந்து எளிய மனிதர்களை தெரிந்து கொள்வதற்கான புத்தகம் இலக்கிய புத்தகங்கள் தான் என்பதை நீங்கள் அத்தனை பேர் மனசில் வச்சுங்க. அதான் அதனுடைய இடம். இப்போ நான் சொல்றது எளிய மனிதரோட வரலாறு தானே. சரின்னு முதல் நாளே போய் என்ன செய்வார், தடத்தெல்லாம் பார்த்துட்டு வருவார். ஏன்னா ராத்திரியில் நடக்க போகிறோம், பாதை லைட் இருக்காது, கை கல்கால முள்ளு குத்தி போடுன்னு பார்த்துட்டு வந்துட்டு, தம்பி நாளைக்கு போய் கட்டுறேன்டா அப்படின்றாரு. வேற ஒரு ஆலமரத்தில் ஊரே படுத்து கிடக்கும். 12 மணி டான் டான் அவனை கையில் துண்டை கொடுத்துருவாங்க. இவர் போவார். இப்போ எங்கே, அந்த மரத்தை நோக்கி. கவனிங்கப்போ, ஒரு மரத்துக்கு போக கொஞ்ச நேரத்தில் ஓன்னு சவுண்டு வரும். இவருக்கு தெரியும் அந்த பொண்ணு கத்துறான்ட்டு. ஆஹா அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுரா சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார்லங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த பொண்ணு ஜிங் 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 ஜிங்னு வேக வேகமாக வருவா அந்த ஒத்தடி பாதையில். இவர் ஒதுங்கிடுவார். அந்த சாமி பிடிச்ச பொண்ணு, பேயாடின பொண்ணு வர்றா உள்ளார. ஒதுங்கின உடனே அவள் கிட்டைக்கு வந்த உடனே சாரியை இறுக்கி டைட்டாக கட்டிக்கிட்டு கொண்டையை முடிச்சுக்கிட்டு இப்படியே சுற்றி முற்றி எல்லாரையும் பார்த்துட்டு, அந்த முனிசாமி இருக்கார்ல அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதை நோக்கி போவா. இப்போ டக்குன்னு ஒதுங்கிடுவார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த ஊரில் இருக்கிற தலித் பையன் ஒருத்தன் அங்கு தோங்க இருப்பான், ஆள் சம்பருப்பான், அவன் இதே மாதிரி வேட்டி டைட்டாக கட்டிக்கிட்டு அவன் வருவான். இவர் இன்னும் ஒதுங்கிடுவார். அந்த போய் அதே பின்னாடி போவான். பின்னாடி போய் கொஞ்சம் நேரத்தில் 2 ஆணும் பெண்ணும் ஓருயிராகி முயங்குகிற ஓசை வெளியில் கேட்கும். ஆதலினால் காதல் செய்வீர் மானிடரே, காதலினால் கதவி உண்டாம்னாலும் பாரதி. அந்த கலைவி நிகழும்ல, அந்த கலைவி நிகழ்கிற ஓசை ஒரு காதல் வந்து பெரிய மனுஷன் மெல்ல ஒதுங்குவார். 2 பேரும் கூடி சந்தோஷமா இருந்துட்டு நேரம் கழிச்ச உடனே டக்குன்னு ஏந்திருப்பாங்க. முதல்ல அந்த பொண்ணு விறுவிறுன்னு போவா, பின்னாடி இந்த பையன் போவான். யோசிப்பார் இந்த முற்போக்காளர், இப்போ இந்த மரத்தில் துண்டை கட்டுறதா வேண்டாமா அப்படின்னு. மரத்தில் துண்டை கட்டிட்டாருன்னா பேய் இல்லைன்னா போவோமா? பேய் இல்லைன்னா ஊர்க்காரன் ஃபுல்லாக உள்ளார வருவானா?
இந்த ஊர்க்கார ஃபுல்லாக உள்ள வந்த ஜீவன் எங்கே போய் ஒதுங்க ரெண்டும்? அப்போது குறைந்தபட்சம் இந்த ஆணும் பெண்ணும் கூடுவதற்கான இடத்த நமக்கு எடுத்த பாவம் நமக்கு வேண்டாம்னு நினச்சி என்ன செய்வார்? துண்டை எடுத்துகிட்டு போய் எழுந்திரிக்கடாப்பா அடிப்பார். என்னென்ன கட்டிட்டியா துண்டை அடிப்பாங்க. சொல்லுவார், இலே நீங்கள் கூட 50 பேர் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கடா, நான் கண்ணால் 100 120 பேயை பார்த்தேன்டா, அது போட்ட ஆட்டம் தாங்க முடியலடா, டே எவனங்க போயிடாதீங்கடா அப்படிம்பாரு. சொன்ன உடனே அவங்க தோத்தியெல்லாம் 500 கொடுப்பாங்க, மரியாதையாக கொடுத்துருவார். இப்போ எனக்கு சொல்லுங்க, தோற்றது அவனா நாமா? யார் தோத்தா? வாழ்க்கையில் தோல்வி என்பது தோல்வி அல்ல, பல நேரங்களில் தோற்கிற மனது வெற்றிக்கு சமம் என்பதை நீங்கள் தேசம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்போ என்னன்னா இதுதான் ஆன்மீகம். அடுத்த 2 ஜீவன்களுக்காக தான் தோற்பதின் பெயர் தான் ஆன்மீகம். மகாவிஷ்ணு சொல்வது ஆன்மீகம் அல்ல. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நான் ஒன்றும் அவருக்கு எதிராலாம் பேசலாம், அப்படி நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஒரு பெரும் காமெடி இருக்குது இந்த மகாவிஷ்ணு விஷயத்தில். நம்ம மரபுல பிரம்மா படைப்பார், மகாவிஷ்ணு காப்பார். நம்ம ஊரில் தான் மகாவிஷ்ணு அழிக்கிற வேலையை பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அப்போது கீராவோட இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போது தோற்பது கதை புரிஞ்சிருச்சா? நான் என் பேரன்ட்ட ஒரு நாள் இந்த குழந்தைகள் தானே என் பேரழகு என்பது என் பார்வையில் குழந்தைகள் தானே, எனக்கு என் பேரனை ஒரு நாள் டெஸ்ட் பண்ண நான் விரும்பினேன். தாதா கதை சொல்லு தாதா அப்படின்னு நான் என்கிட்ட சொல்கிறேன்டா அப்படின்ட்டு தி ராஜநாராயண ஜானகிராமனோட கதை ஒன்று சொன்னேன். நான் ஏன் இப்படி பேரெல்லாம் சொல்லிடுறதுன்னா, இப்போ டக்குன்னு விரும்பினீங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு கதை இருக்குது, தி ஜானகிராமனோட கதை. நான் என்னுடைய சேனலில் என்னுடைய யூடியூப்பில் அந்த கதை நான் சொன்ன கதை. அதனால தான் திருப்பி சொல்கிறேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில், திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கிது. நல்லா கவனிக்க, குழந்தைகள் யார் என்று புரிந்து கொள்வதற்கு இதைவிட எந்த சப்ஸ்டான்சியலான ப்ரூஃபே இல்லை. ஒரு ட்ரெயின் நிற்கிது. ட்ரெயினில் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் உட்காந்துருக்காங்க. ஒரு ஐயாவும் ஒரு பையனும் வர்றாங்க. இந்த பையன் ஏறும்போதே அப்பா கிட்ட, அப்பா சாத்துக்குடி வாங்கி கொடுப்பா அப்படிங்கிறான். இவர் சொல்கிறார், இருறா வாங்கி தரேன், ஏன்டா அவசரப்படுற அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான், அப்பா கோயம்புத்தூரில் மாமா வாங்கி தரேன்னு சொன்னிச்சு, கடைசி வரைக்கும் வாங்கி தரவே இல்லை, மாமா ஏன்ப்பா இப்படி இருக்கு அப்படிங்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் உடனே செஞ்சுருவோம், அவருக்கு அஞ்சா பயடா அப்படி தாண்டா இருப்பான்னு சொல்லுவோம்ல, அப்படி சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னால் அதோட குழந்தை அந்த உறவை அறுத்துருவான். அது மாதிரி சொல்லப்படாது. சரி வாங்கி தராரு, வாங்கி தராரு. இந்த அம்மாவும் பொண்ணையும் பார்த்தா வித்தியாசம். அம்மா ரொம்ப பளபளப்பான பட்டு புடவை, வைர நகையெல்லாம் போட்டிருக்கு. பக்கத்தில் புள்ள ஒரு சீட்டி பாவாடை கட்டிக்கிட்டு ஒல்லியா பரிதாபமா ஏழை மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கு. ஒரு புள்ள பாவமாக இருக்குது. யோசிக்கிறார் இவர், 2 டேலி ஆகல. இந்த அம்மா இருக்கிற பளபளப்புக்கு அந்த புள்ள இருக்கிற தன்மை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேச்சு கொடுப்பார். என்னம்மா எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படிம்பார். அந்தம்மா சொல்லுவோம், நாங்கள் மயிலாடுதுறை போகிறோங்க அப்படிங்க. மயிலாடுதுறையா, எங்கே போறீங்க அப்படிம்பார். அது எங்கள் ஜட்ஜு ஒருத்தர் கல்கட்டாவில் இருக்கார், எங்கள் ஊர் ஜட்ஜு. அவர் வீட்டில் வேலை பார்க்குறது ஆள் இல்லைன்னு சொன்னார், அதனால் இந்த பிள்ளைய வேலைக்கு கூட்டு போகிறேன் அப்படிங்க. யார்? இந்த பச்சை பிள்ளையவா? என் பாப்பா உனக்கு என்னடா வேலை தெரியும் அப்படி மாதிரி ஒரு அந்த பொண்ணு அது வரைக்கும் சிரிக்காமல் உட்காந்துருந்த பிள்ளை என்ன வேலை தெரியும்ன உடனே, நான் தண்ணி இறப்பேன், மாவு அரைப்பேன், அப்புறம் குழந்தைய பார்த்துக்குவேன், பால் காய்ச்சுவேன், தோசை மாவு கரைப்பேன், தோசை ஊற்றுவேன், வரிசையாக 10 வேலை சொல்லுவாள். இந்த வேலையை சொல்ல 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 இந்த ஆளுக்கு கண் அப்படியே கலங்கும். யார் பெற்ற பிள்ளையா இருந்தா என்னையா, ஒரு பச்சை மண்ணு வீட்டு வேலை செஞ்சு செத்துச்சுன்னா அதை கேட்க காது வருமா ஒருத்தனுக்கு? இவர் அப்படியே மனசு கலங்கி போய், அடோ பாவமே இவ்வளவு வேலையாமா நீ செய்வ அப்படின்னு ஒரு பரிதாபப்படுவார். வண்டி புறப்பட்டோம். வண்டி போய் இப்போ தஞ்சாவூரில் நிற்கும். இந்த பையன் கையில் சாத்துக்குடியோட இருப்பான். அந்த பையன் அதை மறந்துடாது, கதை கிளைமேக்ஸே சாத்துக்குடி தான். நிற்பான். வண்டி தஞ்சாவூர் உடனே இவர் நினைச்சுவார், தம்பி ஏதாவது சாப்பிட்றியாடா அப்படிம்பார். சாப்பிட்றப்பா அப்படிமா. இவர் அம்மா இந்த பொண்ணை அனுப்பங்கம்மா, நான் டிஃபன் வாங்கி தரேன் அப்படிம்பார். அதில் வேணாங்க அப்படிம்பா. ஏம்மா இப்போ ஓம் பிள்ளை மாதிரி பேசுகிறேன், நீ வேலைக்கு தானே கூப்பிட்டு போகிறேன், விடுமா நான் சாப்பாடு வாங்கி தரேன். போய் தஞ்சாவூர் பஸ் ஸ்டேஷனில் இறங்கி அங்கே இந்த கேன்டீன் இருக்குல்ல, ரயில்வே கேன்டீன், அதில் உப்புமா வாங்கி கொடுப்பார். இன்றைக்கி அந்த உப்புமா தான் விட்டுருக்காங்க, அதை விட்டுருங்க. பல ஸ்டேஷனில் எவனும் எதையுமே மாற்றலை, விட்டுருங்க. என்ன செய்வார்? போய் உப்புமா வாங்குவார். ரொம்ப பிரமாதமான கதை. உப்புமா வாங்கும்போது உப்புமா சூடாக இருக்கும். இந்த குழந்தை என்ன பண்ணுவான், சின்ன பையன் ஒரு ஸ்பூன் எடுத்து டப்புன்னு வாயில் போட்டுருவான். போட்டால் வாய் வெந்துரும்ல, விளான்னு துடிப்பான். இவர் ஓடுவார் தண்ணி எடுக்கிறதுக்கு பைப்பில் பிடிக்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, ஜீனி இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் அப்படி டக்குன்னு போட்டுருவா.
ஜீனி வாயில போட சூடு ஆறிடும், தெரியுமா உங்களுக்கு? தெரியுமில? அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அப்பனுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. இவனுக்கு அப்படியே கொள்ள ஆசாய் போச்சா, என்ன இன்டெலிஜென்ட் கேர்ள் இன்னைக்கு பாணியில என்ன இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படின்னு மனசு நினைச்சுக்கிட்டு வாரி அணைச்சிக்கிட்டு வந்து உட்கார்ந்த உடனே 2 ரூபா பணத்தை கொடுத்து, பாப்பா நீ வச்சுக்கிடாது செலவுக்கு. அந்த அம்மா வேண்டாங்க. இப்படி போய் சார் கதை கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ கும்பகோணத்தில் இவங்க இறங்கணும், நல்லா புரிஞ்சுங்க. யாரு? இந்த அப்பாவும் மவனும் ஆரஞ்சு பழமும் கும்பகோணத்தில் இறங்கணும், சாத்துக்குடியும். இறங்கி அப்பாவும் பையனும் சாத்துக்குடியோட தம்பி போயிட்டாங்கடா என்று கதையை நான் முடிச்சிட்டேன். நல்லா கவனிக்க இந்த கதையை. கும்பகோணம் ஸ்டேஷனில் வண்டி நின்றுச்சுரா, சாத்துக்குடி எடுத்துக்கிட்ட பையன் இறங்கினாண்ட அப்பாவோட, அப்பாவும் பையனும் போயிட்டாங்கடா இது பேரண்ட கதையை சொல்லி முடிச்ச உடனே என் பேரனை கேட்டான், தாத்தா அந்த அண்ணன் அந்த அக்காவுக்கு ஆரஞ்சு சாத்துக்குடியை கொடுக்கலையா தாத்தா அப்படின்னு கேட்டான். அந்த அண்ணன் அந்த அக்காவுக்கு சாத்துக்குடியை கொடுக்கலையான்னு கேட்டான் பாருங்க. நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன். ஏன்னா அந்த கதையோட கிளைமேக்ஸில் ஜானகிராமன் பிளாட்ஃபாரத்தில் இறங்கி போற அப்பா பார்த்து புள்ள சொல்லுவான், அப்பா இந்த சாத்துக்குடிய அக்காட கொடுத்துட்டு வருமான்னு கேட்பான். டே என்னடா குடுறா அப்படிப்பார் அவரு. கொடுத்த உடனே அது வரைக்கும் சேஷால நடத்தி கூட்டிட்டு போன அந்த அப்பன் புள்ளி அப்படியே வாரி அணைச்சு கூட்டிட்டு போறது கதை முடிஞ்சிருப்பான். எனக்கு வந்த அதிர்ச்சி என்ன தெரியுமா? மருத்துவர்களாக உட்காந்துருக்கிறீங்க, என்ன அதிர்ச்சி தெரியுமா? 1956 ஜானகிராமன் மலர்ச்சி என்கிற இந்த கதையை எழுதும்போது சொன்ன கிளைமேக்ஸை ஜானகிராமன் என்ற பெயர் கூட தெரியாத பேரன் எப்படி சொன்னான்? நான் கேட்குற கேள்வி சரிதானே சார்? ஜானகிராமன் என்கிற மிக உயர்ந்த எழுத்தாளன் சொன்ன ஒரு கதையின் கிளைமேக்ஸை ஜானகிராமன் என்ற பெயர் கூட தெரியாத என் பேரன் அந்த கிளைமேக்ஸ் எப்படி சார் சரியா சொன்னா? புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் எழுத்தாளனோ குழந்தையோ அவன் எவனாக இருந்தாலும் மனிதம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் என்பதை நீங்க மனசுல வச்சுங்க. இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அவலமே இந்த மனிதத்தை கொன்று புதைப்பதுதான். இந்த புத்தகங்கள் செய்வதே இந்த அவலங்களிலிருந்து மக்களை மீட்பதுதான், மறக்காதீங்க. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பேரிலக்கியங்கள் என்ன செய்கிறது என்று மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு தோன்றுவது உண்டு. இந்த எளிய மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு பேரிலக்கியம் பயன்படுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எளிய மனிதர்கள் யார் சார் அவன்? யார் எளிய மனிதர்கள்? யார் அவன்? XY இசடா? என் பார்வையில் எளிய மனிதன் என்பவன் இந்த பூமியை போன்றவன். நான் சொல்ற நல்ல கவனம் வச்சுங்க. பூமியை போன்றவன். இந்த பூமி இருக்க இது தன்னைத்தானே சுற்றி சூரியனும் சுத்துது, கரெக்ட் தானே? தன்னைத்தானே சுத்திக்குது, சூரியன் சுத்துது. உங்க யாருக்காவது தெரியுமா சுத்துதுன்னு? இப்போ என்னைக்காவது உலகம் நினைக்குது, மாப்பிள்ள ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கோம், இந்த பயலுவ ஒரு பயலுக்கு நம்மளை பற்றின ஸ்மரணே இல்லை, நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம இன்னைக்கு ஒரு ஜர்க் அடிக்கிறது முடிவு பண்ணுதுன்னு வச்சுங்க. அப்படி சுத்துது, டக்குன்னு அடிக்குது. நீ என்ன இப்போ நீ பேசினா பேசிக்கிட்டு இருக்கா, நான் போயிட்டு வர ஓடி போயிட மாட்டீங்களா? நான் தான் பேசுவேனா? அப்போ என்ன சார் அர்த்தம்? தான் செய்கிற வேலையை தன்னை தவிர எவனுக்கும் தெரியாமல் செய்தல பூமி, அதுதான் எளிய மனிதனுக்கு சமம் என்பதை புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நான் விளையாட்டு சொல்ல. நான் சொன்னேன் நீ தப்பாக கூட போயிடும், அதெல்லாம் சொல்லாமல் போயிடுறேன். இந்த நாட்டில் வாழைப்பழம் விற்கிறவர், மைக் செட் ஆப்ரேட் பண்ணுறவர், அந்த கடையில் நுங்கு விற்கிறவர், அந்த பக்கம் நின்று ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காருல்ல, அயன் பண்ணுறவர், வீட்டில் தச்சு வேலை பார்க்குறவர், கொத்தனார் வேலை பார்க்குறாருல, இந்த எளிய மனிதர் ஃபுல்லாக அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் தான் வாழ்கிறதுக்காக. ஆனால் அவர்கள் தன் வேலையை நிறுத்திவிட்டால் உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை என்பதை நீங்கள் தேச மனதில் வச்சுங்க. அப்படிப்பட்டவனை எழுதுவதுதான் இலக்கியத்தின் வேலை என்று சொன்னால், நண்பர்களே, நான் மீண்டும் சொல்லிவிட்டு போகிறேன். ஒரே ஒரு கதை சொல்கிறேன். நான் ஏன் தெரியுமா நீ கதை சொல்கிறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடித்த கதை ஒரு கதை உண்டு. கட்டுத்தறின்னு பேர். எழுதின ஒரு பேர் காரல் மார்க்ஸ்ன்னு பேர். இந்த நீங்கள் பொது உடைமை இயக்கத்தின் தலைவரை சொல்லலை, கும்பகோணத்துக்கு அவர் எழுத்தாளர் இருக்கார் காரல் மார்க்ஸ்னு. எனக்கு ரொம்ப பிடித்த கதை அந்த கதை. அந்த கதை என்ன தெரியுமா? ஒரு பையன் ஃபாரினில் வேலை செய்கிறான். ஃபாரினில் வேலை செஞ்சுட்டு வந்தவன் திரும்பி ஊருக்கு போகிறான். அதான் கதை. நீங்கள் இந்த ஃபாரினில் வேலை செஞ்சுட்டு ஊருக்கு திரும்பி வேலைக்கு போகிறவனை கவனிச்சு பார்த்தீங்களா? வீட்டில் வீட்டில் ஆள் இருப்பாங்களா? அப்படி ஃபாரினில் வேலை செய்வான், இங்கே வந்திருப்பான் அம்மா அப்பா பார்க்க, திரும்பி ஊருக்கு புறப்படுவாங்க. புறப்படுற ஒரு வாரம் ஃபுல்லாக திராசோடையே திரிவாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் ஒன்று நிறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது இத்தனை கோலாவா, 39, 22 நெட்டை தட்டி அந்த ஃப்ளைட்டில் எவ்வளோ ஏற்றுறான், இந்த பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி நிறுத்துக்கிட்ட ஜாமான் ஃபுல்லாக நிறுத்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் வாசல ஒரு குரல் கேட்கும், வாசல தங்கச்சி அப்படின்னு குரல் கேட்கும். இவன் அம்மா நினச்சிவட்டே யாருன்னு பாடுற வாசல குரல் கேட்குது அப்படின்னு பாய் பார்த்தா ஒரு வயதான கிழவர் நின்றுட்டு இருப்பார். ஒரு அப்படியே இந்த பையன் அசப்பில் பார்த்தா
ஆஹா இவரா ஆள் இப்படி மாறி போயிட்டாரு நினச்சிக்கிட்டு, அம்மா நம்ம மாட்டுக்கார தாத்தா வந்திருக்காருமா அப்படிமா. மாட்டுக்கார தாத்தாவா, உட்கார சொல்கிறா அவரை. அது அவர் கிழவர் வந்து உட்காருவார். தஞ்சை மாவட்ட கதை. அதனால கீழே உட்காந்துக்கிட்டு வெத்து உடம்பு நல்ல சிவப்பாக இருக்கிறவன் வெயிலில் காஞ்சி 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 ஒரு பழுப்பாவாங்கல்ல, அந்த பழுப்பு கலரில் உட்காந்துக்கிட்டு மடியில் வந்து வெத்தலை எடுத்துட்டு துடைப்பார். இந்த வெத்தலையை துடைக்கிற அழகு இருக்குல்ல, அது பேரழகு. நீங்கள் இந்த சிகரெட் குடிக்கிறவன் தட்டுறது, வெத்தலை பாக்கு போடுறவன் துடைக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே அடைச்சது நரம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு சுண்ணாம்பு தடவி வெத்தலை போட்டுருப்பாரு. இப்போ போய் தாத்தா வாங்க தாத்தா அப்படிமா. அவரே நீனாடா தம்பி எப்படா வந்த நீ அப்படிம்பாரு. சொல்லுவான், டேய் என்னடா ஊருக்கு புறப்பட்டியாடா அப்படிம்பாரு. நாளைக்கு போகிறேன் தாத்தா, நாளைக்கு ஃப்ளைட்டு அப்படிமா. அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா எங்கடா தம்பி, கதை நல்லா கேட்டுங்க, அப்பா எங்கடா தம்பிம்பாரு. தாத்தா அப்பா அந்த பின்னாடி மாமரத்து படுத்துருக்காரு தாத்தா அப்படிமா. சரி உங்கள் அப்பா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படி போகிற ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சார்பு போட்டிருப்பாங்க. அந்த சார்பில் தான் மாடுகளெல்லாம் கட்டின இடம் ஒரு ஆழம். அந்த கட்டின கட்டு தெரியாது. இப்போ ஒரு மாடு இருக்காது அதில். அந்த மாடே இல்லாத தொழுவத்தை பார்த்து இந்த கிழவனுக்கு அப்படியே மனசு ஆடி போய் என்ன செய்வான், ஒரு கம்பை பிடிச்சிக்கிட்டு உடம்பு ஒரு குலுங்கும் அவனுக்கு அப்படி உடம்பு. அந்த வெறுமை அந்த துக்கம் குலுங்கும். இது அந்த பையன் ஜன்னல் வழியாக பார்த்துருவான். சா தாத்தா அழுகுறான்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ போவான். அப்பா அம்மா தாத்தாவை சாப்பிட சொல்லுமா அப்படிம்பான். சொல்கிறா நீ சொல்கிறா, தாத்தா சாப்பிட்டு போங்க தாத்தா மத்தியானம் போயிடாதீங்க அப்படிம்பான். சர்ரா தம்பி அப்படின்னு பாருல. இவன் போய் படுத்தவன் தூங்கிடுவான். தூங்கி முடிச்சு பார்த்தா தாத்தா இருக்க மாட்டார். அம்மா எங்கம்மா தாத்தா, இல்லைடா சாப்பிட்டாரா ஊருக்கு போயிட்டாரா அப்படின்னு அம்மா சொல்லும். அப்பாட்ட போய் அப்பா நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன்ப்பா. ஆமாம் நான் தாத்தாவை பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படிமா. எந்த தாத்தாடா? அதான் தாத்தா அந்த மாட்டுக்கார தாத்தா. கதையை ஒன்றையும் கவனிக்கணும். சரி போய் பார்த்துட்டு வா. ஏப்பா அவர் என்னப்பா சொல்லி கேட்குறதுமா? இல்லை அதுவே திருண்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க, அதில் போய் நீ மாட்டுக்கார தாத்தா காட்டுறா, எல்லாம் வீட்டை காட்டுவாங்க அப்படின்னு போவான். போனால் ஒரு ஓலை வீடு, ஓட்டையாக இருக்கும் கூரை, மூங்கில் பத்தல், உள்ளார எட்டி பார்த்தா ஒரு கைத்து கட்டில், ஒரு மண்பானை. வீட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் பொம்பளை இல்லாத வீடுன்னு. நீங்கள் பெண் இல்லாத வீடு எப்படி இருக்கும்? பாலகுமரன் கவிதை தெரியுமா? நீர்க்கோலம் காணா நெலுப்படியும், நெளிந்தாடு சேலை இல்லா துணிக்கொடியும், மலர விட்டு தரைவதற்கும் பூச்செடியும், உன்னை போலே வளர்கிறது அவள் இல்லாமல் என்று பாலகுமரன் கவிதையில் சொல்லியிருப்பான். பொம்பளை இல்லான வீடு எப்படி இருக்கும்ட்டு. இவர் பார்த்துட்டு தாத்தா பாவம்டா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தாத்தா வருவார். இவர் வந்த உடனே தாத்தா அம்மா ஏன்டா நீ எங்கடா இங்கே வந்த, நாளைக்கு ஊருக்கு போகிறேன்னே அப்படிப்பார் இவர். இல்லை தாத்தா உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் தாத்தா. அம்மா எனக்கு எதுக்குறா தம்பி பணம்லாம் அப்படிம்பார். இல்லை தாத்தா வச்சுங்க தாத்தா, நீங்கள் வந்து இந்த பணத்தை வச்சு ஒரு 4 மாடு வாங்கி வளங்க தாத்தா அப்படிமா. தம்பி எனக்கு வேணாண்டா தம்பி அப்படிப்பார் இவர். தாத்தா சொல்கிறேன்ல நான் தானே தர்றேன் வாங்க அப்படிமா. டேய் வேணாண்டா, இந்த வேண்டாம்ல 2 வேண்டாம் இருக்குது திரும்பி உங்களுக்கு. வேணும்னு நினச்சிக்கிட்டே சொல்கிற வேண்டாம் ஒன்று இருக்குது, வேண்டாம்னு சொல்கிற வேண்டாம் ஒன்று இருக்குல்ல. இது உண்மையாக வேண்டான்னு சொல்கிற வேண்டாம் சொன்ன உடனே இவர் என்ன செய்வார், தாத்தா நான் சொல்கிறேன் நீ கேட்கணும், இந்த பணத்தை எடுத்துங்க வாங்க மாடு வாங்கி வளங்க. அவர் முழிச்சவன தாத்தா நீ இடம் இல்லைன்னு நினைக்காதீங்க, நம்ம வீட்டு துளவு சும்மா தானே கிடக்கு தெரியும், அதை வளங்க தாத்தா அப்படிமா. தம்பி வேணாண்டா தம்பி, கிளைமேக்ஸ் தான் வேணாண்டா தம்பி பாரு. தாத்தா நான் சொல்கிறேன் இந்த பணத்தை வாங்க 4 மாடை வளங்க அப்படிமா. இவர் சொல்லுவார், தம்பி எனக்கு வைத்தியம் தாண்டா தெரியும் வளர்க்க தெரியாதுராம் பாரு. ஒரு மாட்டு வைத்தியர் அவர். எனக்கு வைத்தியம் தாண்டா தெரியும் வளர்க்க தெரியாதுன்னு பாரு. நான் மிரண்டு போயிட்டேன் அந்த கதையை படிச்சுட்டு. நல்லா கவனிக்க, இந்த நாட்டில் பெத்தவியலுக்கு வளர்க்க தெரியுது வைத்தியம் தெரியல, பள்ளிக்கூடங்களுக்கு வைத்தியம் தெரியுது வளர்க்க தெரியல. பிரச்சனை புரியுதா உங்களுக்கு என்னட்டு? இந்த நாட்டின் பல கட்சிகளுக்கு வைத்தியம் தெரியுது வளர்க்க தெரியல. இங்கே வளர்க்க தெரிந்த கட்சிகளுக்கு வைத்தியம் தெரியல என்கிற பிரச்சனைகள் புரிந்தால் தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு புரியும் என்பதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ பேரிலக்கியங்கள் என்னென்னமோ பேசுதா, சிந்த கதைன்னு சொல்றீங்க, துருண்டு கதைங்கிறீங்க, சிறுகதைங்கிறீங்க. நண்பர்களே நான் நிஜமாகவே சொல்லிவிட்டு போகிறேன். எனக்கு தெரிந்த பார்வையில் சொன்னால் ஆன்மீகம் பேசிட்டு இருக்கோம்ல. நான் ஒரு கவிதை படித்தேன், தம்பி ஸ்டாலின் சரவணன்கிற ஒரு நல்ல பையன் எழுதின கவிதை. சின்ன கவிதை, எளிய கவிதை. கடவுளை தரிசிக்க கடவுளை கும்பிட வரிசையில் நின்றேன். 3வது வரிசையில் இருந்த பெரியவர் நீண்ட நேரம் நின்று தண்ணீர் தாகத்தில் மயங்கி விழ அர்ச்சனை செய்ய வைத்திருந்த தேங்காய் உடைத்து தண்ணீர் எடுத்து வாயில் ஊற்றினேன். கருவறை இருந்த கடவுள் தன் வாயை துடைத்து கொண்டார் என்று கவிதையை ஸ்டாலின் சரவணன் முடிச்சிட்டான். எனக்கு இப்போ என்னன்னா இதில் இன்னொரு கவிதை நுட்பம் இருக்கு. என்ன நுட்பம்னா அதான் உண்மை, அதை நான் சொல்ல தவறிட்டேன். ஊற்ற கருவறையில் இருந்த கடவுள்
யாரும் அறியாமல் தன் வாயை துடைத்துக் கொண்டார் என்று முடிச்சான் கவிதை. எனக்கு ஒண்ணுமே புரியல. கடவுள் சாதாரண துடைக்கலாமே, ஏன் இவர் யாரும் அறியாமல் துடைச்சாரு? அவருக்கு தெரியுது, ஊத்தனம் வேற சாதியா இருப்பான், வாங்கிக்கிட்ட வேற சாதியா இருப்பான், அவன் வேற மதம் வேற மதமா இருக்கும். தெரிஞ்சதுன்னா நமக்கு சிக்கிறதுன்னு கடவுள் ரகசியமாக துடைச்சுக்கிறாரு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? இது ஆன்மீகம் இல்லையா? இது ஆன்மீகம் இல்லையா? யாரோ ஒரு மயங்கி விழ அவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு தேங்காயின் தண்ணீரை ஊற்ற கடவுள் தன்னை சுதாரித்துக் கொண்டு வாயை துடைத்தார் என்பது ஆன்மீகம் இல்லையா? இந்த ஆன்மீகத்தை நீங்க ஸ்டாலின் சார் வந்து எழுதினார் நினைக்கிறீங்களா? இந்த ஆன்மீகத்தை தாண்டா இந்த நாட்டினுடைய திருமூலர் எழுதினாரு. நடமாடும் கோயிலுக்கு நீ ஒன்று செய்தால் அது படமாடும் கோயிலை போய் சேரும் கடவுள். படமாடும் கோயிலுக்கு ஒன்று செய்தால் அது நடமாடும் கோயிலுக்கு வராதுன்னார். இது இன்னும் பேரழகோடு கிருபானந்த வாரியார் பேசினார் தமிழ்நாட்டு மேடைகளில். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு பேச்சாளர்களில் பெண்கள் அதிகம் கூடியது கிருபானந்த வாரியாருக்குத்தான். மறக்காதீங்க. வாரியார் சாமிகள் சொன்னார் கடவுளை பற்றிய கேள்விக்கு, எப்பா தெரிஞ்சுங்கடான்னார். என்னன்னு கேட்டாங்க, ஹெட்போஸ்ட் ஆஃபீஸில் போடுற தபால் சப்போஸ் ஆஃபீஸுக்கு வராது, ஆனா சப்போஸ் ஆஃபீஸில் போடுற தபால் ஹெட்போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும்னு சொல்லி முடிச்சார் ஒரு கதையை. மனிதனுக்கு செய்தது கடவுளை சேரும். இது அப்படியே குன்றக்கோட்டிலார் வேற மாதிரி பேசுறார். இந்த ஆண்டு குன்றக்கோட்டிலார் 100ஆம் ஆண்டு. மறக்காதீங்க. அடிகளாருக்கு அடிகளார் சுவாமிகள் வேறு மாதிரி கதை சொன்னார். ஒரு முறை ஒரு பழனிக்கு பக்கத்தில் ஒட்டஞ்சதர் பக்கத்தில் பெரிய வாழைத்தோப்பு, வாழைத்தோப்பில் நெரு வாழை ஒன்று பழுத்துருது. முருகன் வந்து கனவுல வர்றாரு அந்த தோட்ட சொந்தக்காரனுக்கு. ஏய் என்ன நிறைய தார் பழுத்துருச்சு பாடு அனுப்பாமல் இருக்க, அனுப்பியா தார முருகன் சொல்லிட்டாரு. காலையில் பொழுது முடிஞ்ச உடனே அந்த கருப்பனை கூப்பிட்டே, கருப்பா இந்த தார் எடுத்துகிட்டு போய் பழனி கோயிலில் பஞ்சாமிரத்துக்கு சாமி கொடுத்து வந்துடுறா அப்படிங்கிறார். கருப்பன் வழக்கமாக தூக்கிக்கிட்டு போகிறான் பழனி கோயிலுக்கு. போகிற வேலை நல்ல பசி அவனுக்கு. பழத்தை 4 பிச்சை வந்து அவன் போயிடுறான். போய் அர்ச்சகரை கொடுத்துட்றான். இது குன்றக்கு அடிகளார் சொன்ன கதை. என் மேலே வந்துடுறாங்க சண்டைக்கு. போய் கொடுக்குறாரு. கொடுத்து பார்த்தா அர்ச்சகர் கண்டுபிடிச்சிடுறாரு 10 பழம் மிஸ்ஸிங். சாப்பிட்டது இவன் தான் அவனு தெரிஞ்சுக்கிட்டு அவனை கேட்காம ஃபோனை போட்டு, யோ வாழ் இருக்கான் பார் சரியான ஆளி அவன் கருப்பேன், வரும்போதே 10 பழத்தை தின்ட்டாயா பார்த்துக்க அப்படிட்டாரு. நாளைக்கு வரட்டு நாய் உரிச்சிட்றேன் அவனை அப்படி நினச்சிக்கிட்டு முதலாளி தூங்க போகிறாரு. கிண்ணைக்கு கடவுள் வந்துட்டார் முருகன் கனவுல. ஓய் முருகா அப்படின்னார். ஏண்டா தாராடா கொடுத்து அனுப்பிச்ச? ஆமாம் முருகா முழுத்தார் கொடுத்து அனுப்பிச்சேன். 10 பழம் தாண்டா என்கிட்ட வந்துச்சு, மிச்சம்லாம் எங்கடா போச்சு என்று கேட்கிறார் கடவுள் முருகன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா கதை? இப்போ அந்த ஏழை கருப்பன் சாப்பிட்ட 10 பழம் தான் முருகனை சேர்ந்த பழம் என்று அடிகளார் பேசியது ஆன்மீகம் இல்லையா? நான் தெரியாம கேட்கிறேன். நம் தமிழ்நாடு ஆன்மீகத்தால் நிறைந்த நாடு, ஆனால் பாசிட்டிவான ஆன்மீகம். பாவம் புண்ணியம் பத்தி பேசுற ஆன்மீகம் இல்லது. நான் தெரியாம கேட்கிறேன், பண்றது பாவம் செய்தவன் பாவம் அனுபவிப்பான் நான் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் கேட்கறது பதில் சொல்லணும். பாவம் செஞ்சவன் பாவத்தை அனுபவிப்பான், அவனுக்கு உடல் நலம் இல்லாமல் போயிடுவான், அவன் கருப்பா பிறப்பான், அழகு இல்லாத பொண்ணா பிறப்பா, வியாதியஸ்தனா பிறப்பான். நீ சொல்றதெல்லாம் உண்மை என்றால் அப்புறம் எதுக்குடா பாவத்தை மறைப்பதற்கு பாவத்தை மறுப்பதற்கு நீ கோயிலுக்கு போய் எதுக்கு பரிகாரம் பண்ற? பரிகாரம் செய்வது சரி என்று ஒப்புக்கொண்டால் பாவம் தீரும் என்று பொருள். பாவம் தீராது என்றால் பரிகாரம் தவறு என்று பொருள். மறந்துடாது யாரும், பரிகாரம் தவறு என்று பொருள். நம் நாடு பாவங்களை மன்னிக்கிற நாடு. மறக்காத, பாவங்களை மன்னிக்கிற நாடு. அதுவும் ஆசிரியர்களை அவமானப்படுத்துவதை தமிழ்நாடு சகித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. என் பார்வை சொல்கிறேன். ஆசிரியர் மட்டும் இல்லைன்னு சொல்ல நான் உண்டா, நீ உண்டா? நான் நிறைவாக கேட்டு போறேன் உங்களை. உலகம் முழுது ஆசிரியரை கொண்டாடுறா, நீ ஏதோ தமிழ்நாட்டில் தான் பேச நினைச்சிட்டு இருக்காது. ஆசிரியர் தினம் உங்களுக்கு படிச்சீங்களா? நீங்க இப்போ ஜப்பான்ல ஆசிரியர் தினம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? ஜப்பான்ல டீச்சர்ஸ் டே கிடையாது. ஒரு நம்மால் போய் கேட்டான், நாங்கள் தானே செப்டம்பர் 5 ஆசிரியரை வச்சு டம் டம் டம்னு கொண்டாடிட்டு இருக்கோம், நீங்க ஏன் கொண்டாடுறதில்லன்னா? ஜப்பான் பண்ண கையை பிடிச்சாங்க, வா என்னோட கூட்டு போனா ட்ரெயினில் கூட்டம் நெறிஞ்சு வழியுது. இவன் போனா இருப்பாருங்க, அவனை பார்த்துட்டு 2 பேர் ஏந்திரிச்சு சார் உட்காருங்க அப்படிங்கிறான். இப்போ நம்ம நாள் என்னடா விஷயம்னு பார்த்தா டீச்சர்ல டீச்சர்னு போட்டிருக்கான். டீச்சருங்கிற பார்த்த உடனே 10 பேர் ஏந்திரிச்சு உட்காருங்கன்றான் ஜப்பான்ல. ஒரு ஷாப்பிங் மால்ல டீச்சர் ஷாப்னு போடுறான். ஆசிரியர் மட்டும் போய் பொருள் வாங்குற கடை, அங்கே விலை குறைச்சலா கொடுக்குறான் ஆசிரியருக்கு. நீங்க ஜப்பான் முழுதும் ஆசிரியரை கொண்டாடுறாங்க. அந்த பொண்ணு சொன்னா, இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்திலும் ஆசிரியரை கொண்டாடுவதா நாங்க தனியா டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்றது இல்லை என்று பதிலை ஜப்பான்ல சொல்றான். நான் ஒரு ஜப்பான் படம் பார்த்தேன், அற்புதமான படம். ரெட் சல்யூட் மை டீச்சர் என்று படத்தோட பேரு.
ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு புள்ள ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுறான், வாழ்த்தனம் பண்ணுறான் ஒரு பையன். டீச்சரால் பாடமே நடத்த முடியல. டேய் கொன்றுவேன் போடா அப்படிங்கிறாங்க. கொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறான் அவன். கடைசியில் எழுந்திரிச்சு அம்மா ஏய் போடா கிளாஸ் உள்ள போடா அப்படிங்குது. போடான்னு சொல்லிட்டு கிடுகுடுன்னு போய் ஜம்முன்னு போய் நின்று வேடிக்கை பார்க்குறான். டேய் என் கண்ணில் முழிக்காத போ போடுறான். நேராக அட்மிஷன் அந்தமாக போச்சு. நேரம் இல்லை சொல்ல. சார் ஒன்று அவன் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும். ஸ்கூலில் க்ளோஸ் பண்ணி அவன் கிளாஸை விட்டு அனுப்புங்க சார். இவர் அசால்ட்டாக ஹெட்மாஸ்டர் யாருமா அவன் அப்படிங்கிறாரு. அவன் பேரை சொல்கிறாரு. சொன்னவன் ஐயோ அவனா தாயே ஒன்று கும்பிட்றேன், அவன் தான் இந்த ஆர்மி ஜெனரலோட பையன் பேரன், அவனை ஏதாவது பண்ண உன்னை கொன்றுவாங்க பேசாம போ அப்படிங்கிறாரு. சார் கொன்னாலும் சரி சார், அந்த பையன் இருந்தால் என்னால் கிளாஸ் எடுக்க முடியாது சார். இந்த அம்மா சொல்லிடுறான். இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும்போது ஸ்கூல் ஆனுவல் டே வருது. நல்லா கவனிங்க. ஆனுவல் டேக்கு சீஃப் கெஸ்ட் வந்து அது ஆர்மி ஜெனரல். அப்படியே உங்களை மாதிரி ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. உண்மையாக புத்தகத்திலாம் பார்க்கவே நல்லா இருக்குது. இவ்வளோ அமைதியாக இவ்வளோ பேர் நிறைந்திருக்கிற புத்தகத்தினூடாவே நீண்ட நாளுக்கு பிறகு நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு போகுது. அவர் ஜெனரல் வர்றாரு. வந்தால் ஜீப்பில் ஆள் அப்படி ஆங்கு தொங்க வந்து இறங்குறாரு. இறங்குனா அவர் யாரை பற்றியும் கவலையே போடல. நேராக அவராக மேடைக்கு. இப்போ நான் வந்தேன் அங்கே தான் உட்காந்துருந்தேன், இந்த அம்மா கூப்பிட்டோன்னா தான் மேடைக்கு வர்றோம், அதானே நாகரிகம். அவராக மேடைக்கு வந்துடுறாரு. வந்து நின்று என்டையர் ஸ்கூலும் எப்படி பார்க்குறாரு. அப்படி கண்ணு ஓடுது. எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க என்னமோ நடக்க போகுதுன்ட்டு. வேர் இஸ் ஷீ அப்படிங்கிறார். வேர் இஸ் ஷீ அப்படின்னு உடனே என்டையர் ஸ்கூலும் ஓரம் அடிக்கிற அந்த பொண்ணை நோக்கி பார்க்குறாங்க. யாரை கேட்குறான்னு தெரிஞ்சிருச்சாப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சு அவதானே கம்மியார் அப்படின்னாரு. இந்த பொண்ணு அதுவரை தைரியமாக இருந்தவ கோழி குஞ்சு மாதிரி வர்றா மேடைக்கு. வந்து பக்கத்து நின்று கையை கட்டி நிற்கிறா. இவர் எப்படியே பார்க்குறாரு. ஏற்ற இறங்க பார்த்துட்டு நீதானா அப்படிங்கிறார். அப்படியே அந்த மாதிரி நிற்கிறா. எல்லாரும் ஓங்கி அறைய போகிறாரு. செவில் பிய்ய போதுன்னு நினைக்கும் போது டக்குன்னு காலை ஒன்றா அடித்து சல்யூட் பண்ணி டக்குன்னு ஒரு சல்யூட் அடிக்கிறார் அந்த டீச்சருக்கு. அடிச்சுட்டு சொன்னார், இந்த பயலை என்னாலே ஒன்றும் பண்ண முடியலம்மா, நீயாவது பார்த்து ஏதாவது செய் என்று சொன்னதோடு அவங்க படத்தை முடிச்சிட்டாங்க. அதாவது ஆர்மி ஜெனரலால் சரி பண்ண முடியாதவனை கூட ஆசிரியர் சரி செய்வார் என்பதுதான் தமிழ் சமூகத்தினுடைய, இந்திய சமூகம், உலக சமூகத்தினுடைய பார்வை. அப்படிப்பட்ட ஆசிரியர் அவமானப்படுத்துவதை தமிழ்நாடு பார்க்கக்கூடாது. நான் எதை பற்றியும் நினைச்சல சொல்லாமல் சொல்கிறேன். நண்பர்களே, ஒரு புத்தக திருவிழா என்பதன் பார்வையில் சொல்கிறேன். நிஜமாகவே என் பார்வையில் எனக்கு தெரிந்த அளவில் புத்தகம் என்பதுதான் உலகத்தின் முதல் புரட்சி. நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாரு. நான் சொல்கிறத இதோ என் கையில் ஒரு புத்தகம் இருக்குது. ஜானகிராமனோட அபூர்வ மனிதர்கள் புத்தகம் வச்சுருக்கேன். எந்த புத்தகமான கையில் இருக்கட்டும், 2 தான் அதுக்குள்ளே சேர்ந்துருக்கு. என்ன இருக்குது? ஒன்று பேப்பர், இன்னொன்று அச்சு. அவதானே? அது சைனாவாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் பேப்பரும் எழுத்து தான் புஸ்தகம். இது 2 ஒன்றா பிறந்துச்சா? இந்த பேப்பரை கண்டுபிடிச்சவன் சாயிலூன் என்கிற சைனாக்காரன். நம்ம சத்தியமாக இல்லை. சாயிலூன்கிற சைனாக்காரன். அச்சுங்கிறத கண்டுபிடிச்சவன் கூடன்பர்க் என்கிற ஒரு ஜெர்மன். இவன் 105 கிபி 105 பேப்பர் கண்டுபிடிச்ச சாயிலூன். இவன் கிட்டத்தட்ட 1400. ஒரு 1100 வித்தியாசம் ரெண்டுக்கும், பேப்பருக்கும் அச்சுக்கும். ஆனால் உலகத்தில் அச்சும் பேப்பரும் சேர்ந்தது என்பது உலக வரலாற்றின் அதிசயம். நேரம் இல்லை சொல்ல. இது மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வந்திருக்கிற அந்த பேப்பரில் எழுதின எழுத்துக்களை அச்சு வருவதற்கு அச்சிட வேண்டும் என்றால் இவ்வளோ பெரிய உடன் பிளாக்ஸ் வேண்டும். அந்த கடை சைஸுக்கு இருக்கணும் உடன் பிளாக்ஸ். கூடன்பர்க் கண்டுபிடிக்க அச்சு இருக்குல்ல, உலக அதிசயங்களில் ஒன்று. சிறந்த கண்டுபிடிப்புகளை தரவரிசை பட்டியலிடும் போது சாயிலோனையும் அது கீழே கூடன்பர்க்கையும் பட்டியலிடுவது தான் ஜான் ரீட் போன்ற பெரிய பேராசிரியர் இருக்கிற அதிசயம். பெரிய பேரதிசயம் இருக்குது. சைனாக்கார் ரொம்ப நாள் பேப்பரை சீக்கிரட்டாக வச்சிருக்கிறான். அரேபியர்கள் தான் அப்படி கண்டுபிடிச்சவனை கடத்திக்கிட்டு போய் கண்டுபிடிச்சு கற்றுக்கிறாங்க. அப்புறம் தான் யூரோப்பா, அமெரிக்கா போய் சுற்றி அடிச்சு நம்மள்ட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க பேப்பர். இந்த பேப்பரும் இந்த அச்சும் இணைந்து ஒரு தாளா மாறி உலகத்தின் கருத்து பரவல் புரட்சியாக வெடிக்கிறது. ஆனால் தமிழர்கள் ஒரு விஷயத்தை அளமிருந்து இருக்கலாம். ஏறக்குறைய அச்சும் பேப்பரும் சேர்ந்ததை போன்ற ஒரு பொருளை தன் எழுத்துக்கு தமிழர்கள் வைத்திருந்தது பனை ஓலை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நமக்கு பெருமை அது. அதனால தான் யோசிச்சுங்கன்னா, மற்ற மரங்களை விட பலைமரம் தலை என்பதற்கு காரணம் உங்களுக்கு இலக்கியங்களை தந்தது நான் தான் என்கிற பெருமிதம் பனைமரத்து இருக்கிறது என்றால், ஒரு மதுரை போன்ற பாரம்பரியமிக்க ஊரில் இவ்வளவு சிறந்த புத்தகங்கள் அடுக்கி வைத்து உங்களை வாசியுங்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிற ஒரு அற்புதமான பணியை தமிழக அரசு செய்கிறது. நான் மீண்டும் சொல்லிவிட்டு போகிறேன்.
வாழ்க்கையில 5000 கோடிக்கு கல்யாணம் பண்றது பெருசு இல்ல. 5000 கோடிக்கு கல்யாணம் பண்றது பெருசு இல்ல. சொல்றது புரியுதுல உங்களுக்கு? ஆமா, 5000 கோடிக்கு கல்யாணம் பண்றது பெருசு இல்ல. ஆனால் தன்னுகிட்ட இருந்த 5000 கோடியை கல்யாணத்துக்கு செலவழித்தவனை விட தான் சம்பாதித்த 228 கோடியை ஐஐடி மெட்ராஸ் கொடுத்தான் பாருங்க, அவன் தான் சிறந்தவன் என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பணத்துல 2 பணம் இருக்கு. 5000 கோடி ஒண்ணு, 202 கோடி ஒண்ணு, 2 பணம் இருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லி நிறைவு செய்யலாம். என்எஸ் கிருஷ்ணன் தான் தமிழ்நாட்டில் ஒரு காமெடியன். தமிழ்நாட்டோட பெரிய விஷயமே என்னன்னா, வில்லன் காமெடியெல்லாம் நல்லவனா இருப்பாங்க, ஹீரோ தான் கோளாரா இருப்பான். தமிழ்நாட்டோட பெரிய அதிசயங்கள் அது ஒண்ணு. அவர் முறை என்எஸ் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி கூப்பிட்டாங்க. அவனை பேச போனான். இவன் அம்மா உட்காந்துருக்க மாதிரி, இவர் உட்காந்துருக்க மாதிரி. அந்த ஆர்கே சண்முக செட்டியார் தான் அன்றைய தலைவர், கூட்ட தலைவர். ஆர்கே சண்முக செட்டியார் நம்ம நிர்மலா சீதாராமன் மாதிரி அந்த காலத்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் என்எஸ்கே முதல்ல பேச கூப்பிட்டாங்க. என்எஸ்கே ஐயா நான் முதல்ல பேசுறதாயா அப்படின்னு கேட்டான். அவர் பொருளாதார மேதல்ல, நீ பேசு அப்படின்ட்டார். ஐயா நீங்க நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னா. சொல்லு அப்படின்னாரு அவர். கதை எவனுக்கு சார் பிடிக்கும்? எல்லாரும் பிடிக்கும், சொல்லு அப்படின்னாரு. ஐயா ஒருத்தன் வந்து இறங்கினாயா ஊர்ல, சரி ராத்திரி நேரம்யா, சரியா அவன் போய் லாட்ஜில் ரூம் தங்குறதுக்கு போனாயா, போனா ஒரு மேனேஜர் தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கிறான். அவனை தட்டி எழுப்பி, ஓ ரூம் தங்கணும் எவ்வளோ வாடகைன்னு கேட்டான். அவன் 25 ரூபாயா வாடகை, அந்த காலம் 25, 2 நாள் தங்கணியா அப்படின்னா. உடனே அப்படின்னா அட்வான்ஸ் குடியா அப்படின்னா. அவன் கதையை நல்லா குடிச்சுவாங்க, விறுவிறுன்னு சொல்கிறேன், அட்வான்ஸ் குடியா அப்படின்னா. அப்போ தான் யோசிச்சான், தூங்கி வழிகிறான், விவரம் இல்லாமல் இருக்கிறான், நம்மக்கிட்ட செல்லாத 100 ரூபா ஒன்று இருக்கு, அதை எடுத்து கொடுத்துட்டோம்னா கதை முடிஞ்சிருச்சுட்டு 100 ரூபாய் எடுத்து கொடுத்தான், வச்சுங்க அட்வான்ஸ்னு. தூக்க கலகத்தில் டப்புன்னு உள்ளார போட்டு போய் படுத்துக்கான்ட்டான் அவன். பொழுது விடிஞ்சுது. இப்போ பொழுது விடிஞ்சா லாஜுக்கு ஒரு டாக்டர் ஆள் விட்டாரு. ஏய் உங்கள் அம்மாவுக்கு வைத்தியம் மாதிரி 100 ரூபா பெண்டிக்கிறியா அப்படின்னா. இந்த 100 இருக்குல்ல, செல்லாத 100 எடுத்து அவன்கிட்ட கொடுத்தான் அவன். இப்போ டாக்டரு வாங்கிட்டு போயிட்டார் லாட்ஜிலேருந்து. டாக்டரு மளிகை கடைக்காரன் ஆளை விட்டான். ஏய் உன் பொண்ணுக்கு தலை சுத்தாலும் மளிகை ஜாமான் 100 ரூபா பாக்கியான்னா. இந்த 100 ரூபா அவன்கிட்ட போயிடுச்சு. இப்போ லாட்ஜுக்காரன் அவனுக்கு ஆளை விட்டான். ஓய் வந்து தங்கினதில் 100 ரூபா பெண்டிக்கிறியா, முதல்ல வேண்டாம் சொன்னாரியான்னு. 100 இருக்குல்ல, அது மட்டும் வந்துருச்சு. இப்போ பொழுது விடியுது, வந்தான் ரெக்கேட் பண்ணுறதுக்கு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புறேன் அப்படின்னா. கிளம்பு அப்படின்னா. பேலன்ஸை குடியா, 100 ரூபா கொடுத்துட்டு 25 75 கொடு அப்படின்னா. என்கிட்ட சில்லற இல்லை, நீ 25 கூட 100 தரேன் அப்படின்னா. புரியுதா கதை உங்களுக்கு? 25 கூட 100 தரேன்னா. இவன் சரியை நினைச்சு 25 கொடுத்தான் சார். இவன் கொடுத்தா மாதிரி 100 ரூபா அதே இவன் கைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த கதையை முடிச்சான் என்எஸ்கே. பார்த்தான் நோட்டவன், சி சனியன் விருதுப்பட்டி சனியன் விளைய விட்டு போகிறான் அந்த மாதிரி நோட்டை தரன்னு கிழிச்சான். அவன் கிழிச்சு தூக்கி போட்டான். தூக்கி போட்டு என்எஸ்கே கேட்டாங்க, ஆர்கே சண்முக செட்டியார, ஐயா பொருளாதார மேதை அவர்களே, இந்த நோட்டை கிழிச்சது சரியா தப்பா அப்படின்னா. அவர் சொன்னார் சரிதான் அப்படின்னாரு. என்ன நொறி? ஏன் சரி? நான் செல்லாத நோட்டு தானடா அப்படின்னாரு. ஏன் சார் செல்லாத நோட்டுங்கிறது உண்மையானா டாக்டர் கடை 100, லாட்ஜ் கடை 100, மளிகை கடைக்கார கடை 100, 3 100 ரூபாய் கடனை எப்படி ஒரு செல்லாத நோட்டு சமாளிச்சதுன்னு கேட்டான். கேட்டவன பொருளாதாரம் எதை சொன்னாரு, அதான்டா வேல்யூ ஆஃப் ருபி அப்படின்னாரு. எழுதி வச்சுக்க, செல்லாத நோட்டே கடன் தீர்க்கும் என்றால் செல்லும் நோட்டு எல்லாவற்றையும் தீர்க்கும். நண்பர்களே, ஆன்மீகத்தில் 2 உண்டு, பணத்தில் 2 உண்டு, வாழ்க்கையும் 2 உண்டு. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.